ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 446 446. आज पुरानी है 5 मार्च 4 मार्च 1967 रात இன்றைய வாணியா இருக்குது 4 மார்ச் 1967 நைட் கிளாஸ் ஆயிருக்கு. मीठे मीठे बच्चे इसके सहित இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இது கூட क्योंकि शिव तो अलग है, ஏன்னா சிவன் தனியானவங்க, செப்பரேட்னு சொல்றாங்க. शिव बाबा इसको कहते हैं, शिव बाबा உங்களுக்கு சொல்றாங்க, जो भी देहधारी सबकी दिल लेने वाला हूँ. இப்போ தேகதாரிகளுக்கு அப்படின்னா யாரெல்லாம் தேகதாரிகள் இருக்காங்களோ அவங்களோட மனசை எடுத்துக்க கூடியவர் वो मैं हूँ. அது நானா இருக்கிறேன். इस सहित कहते हैं, இவங்க கூட சொல்றாங்க, बच्चों की दिल लेने वाला हूँ. குழந்தைகளோட மனசை எடுத்துக்க கூடியவனா இருக்கிறேன். बहुत करके मनुष्य सुख शांति मांगते हैं. மோஸ்ட்லி மனிதர்கள் என்னன்னா சுக சாந்திய விருப்பப்படுறாங்க. चाहते हैं सुख शांति. விருப்பம் இருக்குது சுக சாந்தி. तुम बच्चों को सुख भी मिलता है और शांति भी मिलती है. குழந்தைகளான உங்களுக்கு சுகமும் கிடைக்குது, சாந்தியும் கிடைக்குது. तुम बच्चे जानते हो कि शिव बाबा कल्प कल्प आते हैं. குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் சிவ பாபா ஒவ்வொரு கல்பத்திலையும் வராங்க. किस लिए आते हैं? ஏன் வராங்க? तुमको सदा सुखी बनाने के लिए. உங்களை சதா சுகியாக ஆக்குறதுக்காக. पवित्रता, सुख, संपत्ति सब कुछ देने आए. பாபா சொல்றாங்க, பவித்ரதா, சுகம், பிறகு செழிப்பு எல்லாம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. और 21 जन्मों के लिए, பிறகு 21 ஜன்மங்களுக்காக भरपूर देने के लिए आए. எப்படி என்ன பர்பூரனா கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் பண்றதுக்காக. कल्प संगम युग पर बाबा आते हैं. கல்பத்தினோட சங்கம் யுகத்துல பாபா வராங்க. पवित्रता सिखाए रहे हैं தூய்மைய கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. कि ऐसी पवित्रता धारण करनी है. இப்படிப்பட்ட தூய்மைய தாரணை பண்ணணும். सो भी அதுவும் पवित्रता धारण करनी है बहुत सहज. தூய்மைய தாரணை பண்றது ரொம்ப சகஜமானதுன்னு சொல்றாங்க. कोई कठिनाई नहीं है. இதுல எந்த விதமான கஷ்டமும் இல்ல. दुनिया में तो विकारों के लिए देखो कितनी मारामारी है. உலகத்துல பாருங்க, விகாரத்துக்காக எவ்வளோ அடிச்சுக்கிறாங்க, கொலை பண்றாங்க. कई ऐसी सूर्पनखाएं भी होती हैं जो बहुत तंग करती हैं. இப்போ நிறைய இப்படிப்பட்ட சூர்பனக்கா கூடயும் இருப்பாங்க, அவங்க ரொம்ப தொல்லைய கொடுக்கறாங்க. ऐसी रिपोर्ट्स भी இப்படிப்பட்ட ரிப்போர்ட்ஸ் கூடயும் बाबा के पास बहुत आती हैं. பாபா கிட்ட ரொம்ப வருதுன்னு சொல்றாங்க. अब तुम बच्चों को तो बाप को याद करना है. குழந்தைகளான உங்களுக்கு அப்பாவை நினைவு செய்யணும். कोई को माथा नहीं टेकना है. யாருக்கு கூடயும் தலைய வணங்க கூடாது. ये भी कहते हैं बाबा को बहुत याद करता हूँ. இதுவும் சொல்றாங்க, பாபாவை ரொம்ப நினைவு செய்யறேன்னு. तो बच्चों को भी यही पुरुषार्थ सिखाते हैं कि ऐसे
பாபா சொல்றாங்க குழந்தைகளுக்கு கூடயும் இந்த புருஷார்த்தத்தை தான் கத்து கொடுக்கறாங்க. मोस्ट बिलवड बाप को अच्छी रीति से याद करो. இப்படி மோஸ்ட் பிலவ்ட் அப்படின்னா ரொம்ப பிரியமான அப்பாவை நான் ரொம்ப நல்லபடியா நினைவு செய்யணும். बाप आते भी इस तन में है. அப்பா வருது இந்த சரீரத்துல தான். ये त्रिमूर्ति बदल नहीं सकती है. இந்த திரிமூர்த்தி சேஞ்ச் ஆக முடியாது. तुम बच्चे जानते हो कि बाप आए हैं. குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் அப்பா வந்திருக்காங்க. किस लिए आए हैं? ஏன் வந்திருக்காங்க? हम बच्चों को वापस ले जाने के लिए. குழந்தைகளான நம்மள மறுபடியும் அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. यहाँ तो ये शरीर तमो प्रधान 5 तत्वों का बना हुआ है. இங்க இந்த சரீரம் தமோ பிரதானமான 5 தத்துவங்கள் மூலமா உருவாக்கப்பட்டிருக்குது. इस 5 तत्वों के तमो प्रधान शरीर को இந்த பஞ்ச தத்துவங்களினோட தமோ பிரதான சரீரத்துக்கு यहाँ ही छोड़ जाना है. இந்த சரீரத்தை இங்கேயே விட்டு போகணும். बाप आकर धैर्य देते हैं அப்பா வந்து சமாதானம் படுத்துறாங்க. कि मैं तुमको साथ ले जाने के लिए आया हुआ हूँ. நான் உங்களை கூட அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். देखो பாருங்க, इनको खांसी होती है, शिव बाबा को तो खांसी नहीं होती है. இவங்களுக்கு இரும்பல் வருது, இரும்பல் ஆகுது. சிவபாபாக்கு இந்த இரும்பல் எல்லாம் இல்ல. इनके आर्गन्स को होती है. இவங்களோட ஆர்கன்ஸ்க்கு ஆகுது. फिर भी इनको खुशी तो रहती है ना. ஆனாலும் இவங்களுக்கு குஷின்றது இருக்கோ இல்லையா? भले ये कर्म भोग तो रहेंगे, பலே இந்த கர்ம போகம் என்றது இருக்கும். बाकी थोड़ा दिन है. மற்றபடி கொஞ்ச நாள் தான் இருக்குது. आधा कल्प के सभी दुखों से अभी हम छूट जाते हैं. பாதி கல்பத்துக்காக எல்லா துக்கத்திலிருந்து நாம ஃப்ரீ ஆயிடுவோம். और सब दुखों से छूटने की एक ही दवा है. பிறகு எல்லா துக்கத்திலிருந்து விடுதலை எடுத்துக்கிறதுக்காக ஒரே ஒரு மெடிசின் தான் இருக்குது. एक दवा होती है ना. ஒரு மெடிசன் இருக்கோ இல்லையா? कोई भी रोग हो, எந்த ஒரு நோய் இருந்தாலும் சரி, वो दवा दे देते हैं. அந்த ஒரு மெடிசனை கொடுத்துடுறாங்க. पानी में बूंद डाल के தண்ணில அந்த மெடிசனினோட டிராப்ஸ போட்டு கொடுப்பாங்க. कौन सी दवा होती है? எந்த மெடிசன் அது? अमृत धारा. அமிர்த் தாரா. அந்த மெடிசனோட பேரு அமிர்த் தாரா. तुमको अभी बाप से ज्ञान की अमृत धारा देते हैं. இப்போ உங்களுக்கு அப்பா இடம் இருந்து அப்பா என்ன செய்யறாங்கன்னா ஞானத்தினோட அமிர்த் தாரா கொடுக்கறாங்க. इस अमृत धारा से सभी दुख दूर हो जाएंगे. இந்த அமிர்த் தாரா இருக்கு இல்லையா, இதிலிருந்து எல்லா துக்கத்திலிருந்து தூரம் ஆயிடுவீங்க. सब दुखों से छूट जाएंगे. எல்லா துக்கத்திலிருந்து விடுதலை கிடைச்சிடும். क्योंकि बाप ही आकर के हमको राजयोग सिखाते हैं. ஏன்னா அப்பா தான் வந்து நமக்கு ராஜயோகத்தை கத்து கொடுக்கறாங்க. बाप के याद करने में அப்பாவை நினைவு செய்யறதுல माया बहुत बिगड़ता. மாயா ரொம்ப தடைய போடுது. भक्ति मार्ग में तो देखो कितनी चरियाई लगी हुई है. பாபா சொல்றாங்க பக்தி மார்க்கத்துல பாருங்க எப்படி எல்லாமே ஏற்பட்டுட்டு இருக்கு, பைத்தியங்கள் போல. यहाँ तो भक्ति मार्ग की कोई बात ही नहीं है. பாபா சொல்றாங்க இங்க பக்தி மார்க்கத்தினோட விஷயமே இல்ல. तुम जानते हो உங்களுக்கு தெரியும் बाबा आए हैं பாபா வந்திருக்காங்க, वर्षा देने के लिए. புத்த குடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. कल्प कल्प शिव जयंती आती है. ஒவ்வொரு கல்பத்துக்கு கூடயும் சிவ ஜெயந்தி என்றது வருது. और उन शिव का पाठ कल्प कल्प नामी ग्रामी है. பிறகு அந்த சிவனோட பாட்டு ஒவ்வொரு கல்பத்துல கூடயும் அது ஃபேமஸ் ஆக இருக்குது.
त्योहार सभी अभी के हैं। இந்த பண்டிகைகள் எல்லாமே இந்த நேரத்தினோடது ஆயிருக்குது. बाप आकर के रावण को सदा के लिए खलास कर देते हैं। அப்பா வந்து ராவணனை சதா காலத்துக்காக முடிச்சிடுறாங்க. सत्ययुग त्रेता में वहाँ रावण तो नहीं होता है। சத்யுக திரேதால ராவணன் ஒன்னும் இருக்கிறது இல்ல. एक एक बात जो कोई भी तुमको समझाई जाती है, ஒவ்வொரு விஷயங்கள் ஏதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறதோ वो बातें कोई शास्त्रों में नहीं है। அந்த விஷயங்கள் சாஸ்திரத்துல ஒன்னும் இல்ல. तुम बच्चे जानते हो शिव बाबा ने ब्रह्मा द्वारा हम बच्चों को गोद में लिया है। குழந்தைகளான உங்களுக்கு தெரியும், சிவ பாபா பிரம்மா மூலமா நம்மள அவங்களோட மடிலுக்கு எடுத்திருக்காங்க. किसने लिया है? யார் எடுத்திருக்காங்க? शिव बाबा ने लिया है। சிவ பாபா எடுத்திருக்காங்க. किसके द्वारा लिया है? யார் மூலமா எடுத்திருக்காங்க? ब्रह्मा द्वारा लिया है। பிரம்மா மூலமா எடுத்திருக்காங்க. तो हम खुशी से गोद में जाते हैं। அப்ப நாம குஷியா மடிலுக்கு போகணும். तुम बच्चे ही समझते हो कि बाबा को बहुत साहूकार बनाने वाला है। குழந்தைகளான உங்களுக்கு தெரியும், புரிஞ்சுக்கிறீங்க, பாபா நம்மள ரொம்ப பணக்காரனாக ஆக்குறாங்க. हमने ऐसे बाबा की गोद ली है। நம்ம இப்படிப்பட்ட பாபாவினோட அடாப்ஷனை ஏத்திருக்கோம் அப்படின்னா அவங்களோட மடிலுக்கு போயிருக்கிறோம். बाबा हमको विश्व का मालिक बनाते हैं। பாபா நம்மள உலகத்துக்கே எஜமான் ஆக்குறாங்க. तुम बच्चों को ये देखते हुए भी बुद्धि पाप की तरफ, குழந்தைகளான உங்களுக்கு இத பார்த்தாலும் புத்தி அப்பாக்கு சைடுல அப்படின்னா அப்பாக்குள்ள, तथा वर्षे की तरफ लगी हुई हो। பிறகு சொத்து கூட இணைஞ்சிருக்கணும். तुम सब श्रीमत पर नई दुनिया की स्थापना कर रहे हो। நீங்க எல்லாருமே ஸ்ரீமத்துக்கு அனுசாரமா புது உலகத்தினோட ஸ்தாபனைய பண்ணிட்டு இருக்கீங்க. जितनी जास्ती श्रीमत पर चलेंगे, எந்த அளவுக்கு ஸ்ரீமத்துக்கு அனுசாரமா நடப்பீங்களோ उतनी जास्ती नई दुनिया बनावेंगे அந்த அளவுக்கு புது உலகம உருவாக்குவீங்க. और उस पर पावेंगे। பிறகு உயர்ந்த பதவியை அடைவீங்க. जांच करनी होती है, मेरे में कोई अवगुण तो नहीं है। பாபா சொல்றாங்க, இத செக் பண்ணிக்கணும், நான் எனக்குள்ள அவகுணங்கள் ஒண்ணும் இல்லையா. अभी तुम संगम पर बैठे हो। இப்போ நீங்க சங்கம் யுகத்துல உட்கார்ந்து இருக்கீங்க. अभी के ही पुरुषार्थ अनुसार இந்த டைமினோட புருஷார்த்தத்தினோட அனுசாரமா தான் सतयुग में पद पावेंगे। பிறகு சத்யுகத்துல பதவியை அடைவீங்க. तो बहुत मीठा बनना है। அப்போ ரொம்ப ஸ்வீட் ஆகணும். उसको तंग नहीं करना है। रोज अपना पोता में देखो। யாருக்குமே தொல்லைய கொடுக்க கூடாது. தினமும் உங்களோட போத்தா மேல பாத்துக்கோங்க. कि कोई को हमने दुख तो नहीं दिया, யாருக்குமே நாம துக்கத்தை கொடுக்கலையா. कोई बुरा काम तो नहीं किया। இப்போ ஏதாவது தவறுகள் ஒன்னும் செய்யலையா, கெட்ட வேலைகள் ஒன்னும் செய்யலையா. जितना जितना ये पुरुषार्थ का चार्ट रखेंगे, எந்த அளவுக்கு இந்த புருஷார்த்தத்தினோட சார்ட்டை வைப்பீங்களோ उतना उन्नति को पावेंगे। அந்த அளவுக்கு உன்னதி அப்படின்னா உயர்வு என்றது அடைவீங்க. तो तुम बच्चों को दैवी गुण धारण करने हैं, இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெய்வீகமான குணங்களை தாரண பண்ணணும். क्योंकि तुम जानते हो तुमको ऐसा लक्ष्मी नारायण बनना है। ஏன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு இப்படிப்பட்ட லட்சுமி நாராயணர்களாக ஆகணும். अगर कोई को धन है तो हेल्थ नहीं है तो भी कोई काम का नहीं। பாபா சொல்றாங்க, இப்போ ஒருத்தர் கிட்ட தனம் இருக்குதுன்னாலும் அது கூட எந்த யூஸும் இல்ல. किसी को हेल्थ है वेल्थ नहीं है तो भी काम का नहीं। இப்போ ஒருத்தருக்கு ஹெல்த் இருக்குது ஆனா வெல்த் இல்ல, பணம் இல்ல, அப்போ கூடயும் யூஸ் கிடையாது. मनुष्य तो देखो दान पुण्य करते हैं एक जन्म के लिए, மனிதர்களை பாருங்க, தான புண்ணியத்தை செய்யறாங்க ஒரு ஜென்மத்துக்காக. तो एक जन्म के लिए करते हैं तो अगले जन्म में उनको मिलता है। ஒரு ஜென்மத்துக்காக செய்யறாங்க, அப்ப என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் ஜென்மத்துக்காக அவங்களுக்கு கிடைக்குது. और यहाँ तुमको 21 जन्मों के लिए मिलता है। இங்க உங்களுக்கு 21 ஜென்மத்துக்காக கிடைச்சிட்டு இருக்குது.
तो मैं तुमको इसकी युक्ति बताता हूँ। அப்போ நான் உங்களுக்கு இத பத்தி யுக்திய சொல்றேன். इस अंतिम जन्म में सफल कर लो। இந்த கடைசி ஜென்மத்துல இந்த சஃபலம் பண்ணிக்கோங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்லபடியா. इसी जन्म में तुम्हारे पैसे सफल होंगे। இந்த ஜென்மத்துல தான் உங்களோட அந்த பணம் எல்லாமே அது சஃபலமாகும், நல்லபடியா அது நல்ல வேலைக்காக யூஸ் ஆகும். इस बाबा ने क्या किया? இந்த பாபா என்ன செஞ்சாங்க? सब कुछ दे दिया, எல்லாமே கொடுத்துட்டாங்க. विश्व की बादशाही मिलती है உலகத்தினோட ராஜாங்கத்தை கொடுத்தாங்க. तो फॉलो करना चाहिए। உலகத்தினோட ராஜாங்கம் கிடைக்குதுன்னா அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணணும். बाबा कोई अपने लिए महल आदि थोड़ी बनाते हैं। பாபா தனக்காக இந்த அரண்மனை எல்லாமே என்ன ரெடி பண்ணிக்கிறாங்களா என்ன? जो कुछ भी है तुम बच्चों के लिए है। ஏதெல்லாம் இருக்குதோ அது குழந்தைகளான உங்களுக்காக இருக்குது. कौन सी महल? எந்த அரண்மனையா இருக்குது? माउंट आबू में जो भी महल आदि बनवाए, மவுண்ட் ஆபுல ஏதெல்லாம் இந்த அரண்மனைகள் எல்லாம் ரெடி பண்ணாங்களோ वो किसके लिए बनवाए? அது யாருக்காக அரேஞ்ச் பண்ணாங்க? एरोप्लेन बनवाया ऊपर की साइड में, ஏரோப்ளேனை உருவாக்குனாங்க மேலே அந்த சைடுல. और बड़े बड़े ढेर सारे कमरे बाबा के टाइम पे बने। பிறகு பாபாவோட நேரத்துல மத்த பெரிய பெரிய ரூம்ஸ் கூடயும் உருவாச்சு. हॉल बनवाया, ஹால உருவாக்குனாங்க. ये किसके लिए बनवाए? இது யாருக்காக உருவாக்குனாங்க? तुम बच्चों के लिए। குழந்தைகளான உங்களுக்காக. சரி, तुम बच्चों के लिए बनवाए குழந்தைகளான உங்களுக்காக உருவாக்குனாங்க. तो तुम बच्चों के काम आ रहे हैं। அப்போ குழந்தைகளான உங்களுக்கு அது யூஸ் ஆயிட்டு இருக்குதா? हाँ बताया कि जब विनाश होगा சொல்லிருக்காங்க எப்போ விநாசம் ஆகுமோ तो तुम बच्चे அப்போ குழந்தைகளான நீங்க यहाँ आकर के तपस्या भूमि में இங்க வந்து தபஸ்யா பூமியில यहाँ से सारा विनाश देखेंगे। இங்க இருந்து எல்லா விநாசத்தை பாப்பீங்க. तो जो कुछ भी बच्चों के लिए करते हैं, ஏதெல்லாம் குழந்தைகளுக்காக செய்யறாங்க, ஏதெல்லாம் இருக்குதோ அது குழந்தைகளுக்காக செய்யறாங்க. कल्प कल्प ये राजधानी स्थापन होती है। ஒவ்வொரு கல்பத்துல கூடயும் இந்த ராஜதானி ஸ்தாபனை ஆகுது. इनको कोई साकार गुरु नहीं है। இவங்களுக்கு சாக்கார குரு ஒண்ணும் இல்ல. इनको யாருக்கு? इनको साकार गुरु नहीं। யாருக்கு சாக்கார் குரு இல்ல? ब्रह्मा को जिस समय ये वाणी चल रही है उस समय साकार गुरु था। பிரம்மாக்கு பாபா கேட்டுட்டு இருக்காங்க எப்போ இந்த வாணி போயிட்டு இருந்ததோ அப்போ சாக்காரத்துல பிரம்மா இருந்தாங்களா? नहीं, कोई साकार गुरु नहीं है जो इनको सिखाता हो। साकार गुरु था नहीं, इनको कोई साकार गुरु नहीं है। இவங்களுக்கு யாருமே சாக்காரத்துல குரு இல்ல. इनको யாருக்கு? इनको साकार गुरु नहीं। யாருக்கு சாக்காரத்துல குரு இல்ல? ब्रह्मा को பிரம்மாக்கு जिस समय ये वाणी चल रही है उस समय कोई साकार गुरु था। எப்போ இந்த வாணி போயிட்டு இருந்ததோ அப்போ சாக்காரத்துல குரு யாராவது இருந்தாங்களா? नहीं, இருக்கல. कोई साकार गुरु नहीं है जो इनको सिखाता हो। யாருமே சாக்காரி குரு இல்ல, இவங்களுக்கு கத்து கொடுக்கற போல யாருமே இல்லன்னு சொல்றாங்க. ये तो बाप ही आकर के उनको सिखाते हैं। இது அப்பாதான் வந்து இவங்களுக்கு கத்து கொடுக்கறாங்க. कौन बाप? எந்த அப்பா? शिव बाप सिखाते हैं। शिव बाप कत्तु कुडुकरांग। भगवान बच्चों पर
பகவான் உவாச் அப்படின்னா பகவான் சொல்லிட்டு இருக்காங்க குழந்தைகளுக்காக. तुमको सुनाता हूँ உங்களுக்கு சொல்றேன். तो हम भी सुन लेता हूँ। இப்போ உங்களுக்கு சொல்றாங்க, அப்ப நான் கூடயும் கேட்டுக்கிறேன். ये किसने कहा तुमको सुनाता हूँ? இது யார் சொன்னாங்க? உங்களுக்கு சொல்றேன்னு யார் சொன்னாங்க? ये किसने कहा तुमको सुनाता हूँ? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, யாரு சொன்னாங்க உங்களுக்கு சொல்றேன்னு யார் சொன்னாங்க? शिव बाप ने कहा मैं आता हूँ तो तुमको सुनाता हूँ। சிவ் பாப் சொல்றாங்க, நான் வரேன்னா உங்களுக்கு சொல்றேன். और ये किसने कहा हम भी सुन लेते हैं? இந்த விஷயத்தை யார் சொன்னாங்க? நாங்களும் கேட்டுக்கிறோம் யார் சொல்றாங்க? ब्रह्मा बाबा ने कहा हम भी सुन लेते हैं। பிரம்மா பாபா சொல்றாங்க, நானும் கேட்டுக்கிறேன். अच्छा तो फिर सुनाया किसको? அப்ப யாருக்கு சொன்னாங்க? तुम बच्चों को सुनाता हूँ, ये भी உங்களுக்கு சொல்றேன். सुन लेता है, இவங்க கேட்டுக்கிறாங்க. इसको नहीं सुनाता हूँ, ये बीच में भले सुन लेता है लेकिन சொல்றாங்க, இவங்க நடுவுல கேட்டுக்கிறாங்க. मेरा लक्ष्य सुनाने का तुमको है। என்னோட லட்சியம் சொல்லுற லட்சியம் உங்களுக்காக இருக்குது. माना ये काम पूरा नहीं करेगा। பாபா சொல்றாங்க, இவங்க கம்ப்ளீட்டாக செய்ய மாட்டாங்க. तुम बच्चे செய்ய மாட்டாங்க. काम पूरा करेंगे। குழந்தைகளான நீங்க வேலையை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. पहले तो तुम सुनते हो या हम सुनते हैं? ஃபர்ஸ்ட் நீங்க கேக்குறீங்களா இல்லனா நான் கேக்குறேனா? पहले कौन सुनता है? ஃபர்ஸ்ட் யார் கேக்குறாங்க? पहले तो ब्रह्मा के अंदर प्रवेश है तो ब्रह्मा ही सुनेगा। இப்போ பிரம்மாக்குள்ள பிரவேசம் ஆயிருக்காங்கன்னா பிரம்மா தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. तो निमित्त बने हैं அப்போ நிமித்தம் ஆயிருக்காங்க. इन द्वारा तुमको सुनाने के लिए। இவங்க மூலமா உங்களுக்கு சொல்லுறதுக்காக. कौन निमित्त बने? யார் நிமித்தம் ஆயிருக்காங்க? ये ब्रह्मा, இந்த பிரம்மா, जो भी ब्रह्मा हो யாரெல்லாம் பிரம்மா இருக்காங்க उनके कान निमित्त बने हैं, அவங்களோட காது நிமித்தம் ஆயிருக்குது. इनका मुख निमित्त बना है। இவங்களோட முகம் நிமித்தம் ஆயிருக்குது. तो मैं भी सुन लेता हूँ அப்போ நானே கூடயும் கேட்டுக்கிறேன். और तुमको सुनाते हैं அப்போ பிறகு உங்களுக்கு சொல்றாங்க. क्योंकि मैं तो बहुत नजदीक हूँ। பாபா சொல்றாங்க, ஏன்னா நான் ரொம்ப கிட்ட இருக்கிறேன். शिव उनमें प्रवेश करते हैं तो उनमें नजदीक है, लेकिन எப்போ யாருக்குள்ள பிரவேசம் பண்றாங்களோ அப்போ அவங்களுக்கு கிட்ட இருக்காங்க. सुनाता तुमको। ஆனா சொல்லுறது உங்களுக்காக. शिव सुनाते उनको नहीं है। சிவன் அவங்களுக்கு சொல்லுறது இல்ல. उनका लक्ष्य ब्रह्मा को सुनाने का नहीं है, அவங்களுக்கு அவங்களோட லட்சியம் பிரம்மாக்கு சொல்லணும்ன்றது இல்ல. लेकिन फिर भी ये बीच में सुन लेता है। ஆனாலும் இவங்க நடுவுல கேட்டுக்கிறாங்க. फिर அப்போ तो उसको निमित्त क्यों बनाया? அப்போ பாபா சொல்றாங்க, அவங்கள ஏன் நிமித்தம் பண்ணிருக்காங்க? क्योंकि आदि में यज्ञ के आदि में जो आत्मा जिसके யக்னத்தினோட ஆரம்பத்துல எந்த ஆத்மா द्वारा कार्य करना था, जिसमें पहले प्रवेश किया, யாரு மூலமா வேலையை செய்யணுமோ யாருக்குள்ள பிரவேசம் பண்ணிருக்காங்களோ कारण या कारण ज्ञान का डोज पूरा न मिलने के कारण ஏதோ ஒரு காரணத்தினால ஞானத்தினோட டோஸ்ன்றது கம்ப்ளீட்டா கிடைக்காம இருக்கிற காரணத்தினால चली गई, போயிட்டாங்க. तो फिर मजबूर इनमें प्रवेश करना पड़ा। அப்போ இப்போ வேற வழி இல்லாம இவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ண வேண்டியதாக இருந்தது. वो आत्माएं भी चली गई, அந்த குழந்தைகள் கூடயும் போயிட்டாங்க. जो माताएं और निमित्त थी, எந்த மாதாக்கள் மத்தவங்க கூட யார் நிமித்தமா இருந்தாங்க? तो ये त्रिमूर्ति
त्रिमूर्ति निमित्त बनी हुई है। அப்போ பாபா சொல்றாங்க இந்த திரிமூர்த்திகள் நிமித்தமா இருக்காங்க. ओम शांति। ஓம் சாந்தி. अगली रात्रि क्लास है 5 मार्च 1967। इतने ढेर बच्चे सिवाय बेहद के बाप के और कोई को नहीं हो सकते। நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்குது 5/3/67. இத்தனை குழந்தைகள், ஏராளமான குழந்தைகள் யாருக்குமே இருக்க மாட்டாங்க. பாபாக்கு இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன? கிரைஸ்டுக்கு இத்தனை குழந்தைகள் இருக்க மாட்டாங்களா? யாரோ சொல்றாங்க 300 கோடி. பாபா சொல்றாங்க 100-150 கோடி கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. ஆனா எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாக்கு 500-700 करोड़ बच्चे, 500 கோடி 700 கோடி குழந்தைகள் இருக்காங்க. எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாக்கள் 2 பேர் இருக்காங்க. सुप्रीम सोल ज्योति बिंदु तो है ही है, बिंदु बिंदु आत्मा का बाप। सुप्रीम सोल ज्योति बिंदु என்னமோ இருக்காங்க, பிந்து பிந்து ஆத்மாக்களுக்கு அப்பா. उसकी तो चिंता नहीं। அவங்களோட ஒரு லிமிட்டே இல்ல, அவங்களுக்கு குழந்தைகள் லிமிட்டா இல்ல. कितने बच्चे हैं उसको? அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? वो गिनती में नहीं आ सकते, அது எண்ண முடியாது, கவுண்ட்லெஸ். लेकिन जो मनुष्य எண்ணிக்கை இல்லாத லெவல்ல का बाप है, ஆனா மனித சிருஷ்டில அப்பா யார் இருக்காங்களோ उसको जितने बच्चे हैं उतने और कोई धर्म पिता को, அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ அத்தனை குழந்தைகள் வேற எந்த தர்ம பிதாக்கு கூடயும் हो नहीं सकते, இருக்க முடியாது. ये संगम युग का पार्ट ही सुहावना है। இந்த சங்கம் யுகத்தினோட பார்ட் நல்லதாக இருக்குது, நல்லது. और युगों में और धर्म पिताएं आते हैं, மத்த யுகத்துல மத்த தர்ம பிதாக்கள் வராங்க. उनके आने का युग सुहावना नहीं है। இப்போ அவங்க என்ன வராங்களோ அந்த யுகம் என்ன இருக்குதோ அது ரொம்ப நல்ல யுகம்னு சொல்ல முடியாது. அப்படி என்ன தங்கம் போல நல்லதாக இல்ல. लेकिन जिस युग में बाप आते हैं, அப்படின்னா நல்லதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. எந்த யுகத்துக்கு அப்பா வராங்களோ वो युग बहुत सुहावना है। அந்த யுகம் ரொம்ப நல்ல யுகம். संगमपुरी तुम सब पुरुषोत्तम बनते हो। இந்த சங்கமத்துல தான் நீங்க எல்லாருமே புருஷோத்தம் ஆகுறீங்க. कौन? யாரு? सब कौन पुरुषोत्तम बनते हो? எல்லாருமே புருஷோத்தம் யார் ஆகுறாங்க? तुम बच्चे जो सन्मुख सुनते हो वो सब குழந்தைகளான நீங்க யாரு சண்முகத்துல கேக்குறீங்களோ இவங்க எல்லாருமே पुरुषोत्तम। पुरुषों में புருஷோத்தம். புருஷன்னா ஆத்மாக்கள்ல जो आत्माएं पार्ट बजाने वाली हैं, उन आत्मा के बीच में புருஷன்னா ஆத்மா, ஆத்மாக்களுக்கு நடுவுல பாட்டு செய்யக்கூடிய उत्तम बनते हो। ஆத்மாக்கள் நடுவுல பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு செய்றீங்கன்னா உத்தமம் ஆகுறீங்க. सभी मनुष्य मात्र, எல்லா மனிதர்கள், सभी जीव जंतु जो भी रचना है, எல்லா புழு பூச்சிகள் பிறகு உயிரினங்கள் எல்லாருமே எல்லாருக்குள்ள ஆத்மா இருக்குது. वो सत्युग में काब दुख नहीं देगी। அவங்க சத்யுகத்துல எப்பவுமே துக்கத்தை கொடுக்க மாட்டாங்க. तुमसे ये प्रश्न पूछते हैं உங்ககிட்ட இந்த क्वेश्चन கேக்குறாங்க कि वहाँ जानवर घोड़े गधे आदि नहीं होंगे क्या? அங்க விலங்குகள் இப்போ குதிரை பிறகு இதெல்லாம் இருக்க மாட்டாங்க, இருக்காதா? கழுதை இதெல்லாம் இருக்காதா? होंगे या नहीं होंगे? இருக்குமா இல்லையா? जानवर नहीं होंगे? விலங்குகள் இருக்காதா? जानवर तो होंगे। விலங்குகள் இருக்கும். चौपाई होंगे, 4 கால்கள் இருக்கக்கூடிய விலங்குகள் இருக்கும். घोड़े होंगे कि नहीं? குதிரைகள் இருக்குமா இல்லையா?
हाँ? घोड़े होंगे, குதிரைகள் இருக்குமா? गधे होंगे, கழுதைகள் இருக்குமா? गधे भी होंगे। जब குதிரை இருக்குன்னா கழுதை கூட இருக்கும். मनुष्य ही ऐसे नहीं होंगे, இப்போ மனிதர்களே இப்படி இருக்க மாட்டாங்கன்னா, घोड़े गधे में सब குதிரை இல்லைன்னா கழுதை போல இருக்க மாட்டாங்கன்னா, तो जानवर कैसे होंगे? அப்போ விலங்குகள் எப்படி இருக்க முடியும்? அப்படின்னு அப்படிப்பட்ட விலங்குகள் எங்கிருந்து இருக்கும்? जानवर भी अच्छे मीठे स्वभाव वाले, இப்போ விலங்குகள் கூடயும் நல்ல இனிமையான ஸ்வபாவம் இருக்கக்கூடியதாக और இருக்கும். मनुष्य भी பிறகு மனிதர்கள் கூடயும் अच्छे मीठे स्वभाव वाले। நல்ல இனிமையான ஸ்வபாவத்தினர்களாக இருப்பாங்க. वहाँ दुख की कोई बात नहीं। அங்க துக்கத்தினோட எந்த விஷயங்களும் இருக்காது. बाप आते ही है तुम्हारा दुख हरने அப்பா வருது உங்களோட துக்கத்தை தூரம் பண்றதுக்காக, और सुख की दुनिया देने के लिए। பிறகு சுகத்தினோட உலகத்தை குடுக்கறதுக்காக வராங்க. आते हैं सुख का वर्षा देने के लिए, இப்போ வருது சுகத்தினோட சொத்தை குடுக்கறதுக்காக வராங்க. रावण दुख का वर्षा देता है ராவணன் துக்கத்தினோட சொத்தை குடுக்கறாங்க. और बाप आकर பிறகு அப்பா வந்து सुख का वर्षा देते हैं। சுகத்தினோட சொத்தை குடுக்கறாங்க. वहाँ यह बातें नहीं पढ़ते हैं அங்க कि இந்த விஷயங்கள் இருக்காது. हमने प्रारब्ध किससे पाई, நமக்கு இந்த பிராரப்தன பிராப்தி யார் விடமிருந்து கிடைக்குதுன்றது कहाँ? जो सत्युगी नई दुनिया होगी वहाँ हमको ये पढ़ाई नहीं पढ़ाई जाती है कि பாபா சொல்றாங்க, சத்யுகி புது உலகம் என்ன இருக்குமோ அங்க நமக்கு இந்த படிப்பை படிக்க வைக்க மாட்டாங்க. हमने ये प्राप्ति कहाँ से की सुख की। நாம இந்த சுகத்தினோட பிராப்தி எங்கிருந்து அடைஞ்சோம்? इस समय सब बातें तुम पढ़ते हो, இந்த டைம்ல எல்லா விஷயங்களை நீங்க படிக்கிறீங்க. तो श्रेष्ठ युग कौन सा हुआ? அப்போ உயர்ந்த யுகம் என்ன எந்த யுகமா இருக்குது? असंगम युग में हमें जानकारी है, சங்கம் யுகத்துல நமக்கு தெரிஞ்சிருக்குது. तो हमको इस बात की जानकारी भी नहीं होगी। அங்க இந்த விஷயத்துக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கூடயும் நமக்கு இருக்காது. यहाँ है बेहद का पुरुषार्थ இங்க இருக்குது எல்லாருக்கு அப்பாற்பட்ட புருஷார்த்தம். और प्रारब्ध भी यहाँ बेहद की है। பிறகு என்ன பிராப்தி கிடைக்குதோ அது கூடயும் எல்லாருக்கு அப்பாற்பட்ட பிராப்தியா இருக்குது. सत्युग में इतनी बेहद की प्रारब्ध नहीं होगी, சத்யுகத்துல இந்த அளவுக்கு எல்லாருக்கு அப்பாற்பட்ட பிராப்தி என்றது இருக்காது. और यहाँ பிறகு இங்க जो संगम युग की दुनिया है, संगम युग की दुनिया में சங்கம்யுக உலகம் என்ன இருக்குதோ இந்த சங்கம்யுக உலகத்துல जो बाप से हमें सुख मिलना है அப்பாயிடமிருந்து என்ன நமக்கு சுகம் கிடைக்கணுமோ वो सुख वहाँ नहीं होगा। அந்த சுகம் அங்க இருக்காது. क्या सुख? எந்த சுகம்? वहाँ के सुख में और यहाँ के सुख में क्या अंतर होगा? அங்க இருக்கிற சுகம் பிறகு இங்க இருக்கிற சுகத்துல என்ன வித்தியாசம் இருக்கு? सत्युग का सुख और संगम युग में जो सुख बाप से मिलना है, சத்யுகத்தினோட சுகம் பிறகு சங்கம் யுகத்துல அப்பாயிடமிருந்து என்ன சுகம் கிடைக்கணுமோ अंत समय में கடைசி நேரத்துல जो अतीन्द्रिय सुख यहाँ हम पावेंगे, எந்த அத்தீந்திரிய சுகம் இங்க நமக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்கு? वो अतीन्द्रिय सुख देवताओं को भी नहीं मिलेगा। அந்த அத்தீந்திரிய சுகம் என்றது தேவதைகள் கூடயும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. इंद्रियों का सुख भोगते हैं அவங்க இந்திரியங்களினோட சுகத்தை और हम यहाँ अतीन्द्रिय सुख भोगेंगे। இந்திரியங்களினோட சுகத்தை அவங்க அங்க அனுபவம் செய்வாங்க. பிறகு நாம இங்க அத்தீந்திரிய சுகத்தினோட அனுபவம் செய்றோம். उनका सुख धीमे धीमे कम होता जाएगा, அவங்களோட சுகம் மெதுவா என்ன ஆகும்னா கம்மி ஆயிட்டே போகும். इसका उनको पता भी नहीं पड़ेगा। இத और பத்தி அவங்களுக்கு தெரியவும் தெரியறது இல்ல. हमारा सुख பிறகு நம்ம சுகம் जब एक बार अतीन्द्रिय सुख अनुभव हो गया ஒரு தடவை அத்தீந்திரிய சுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா तो दिन दूना रात चौगुना बढ़ता ही जाएगा। அப்போ பகலில் 2 மடங்கு, இரவில் 4 மடங்கு இப்படி அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கும்.
बल वहाँ कोई दुख की बात नहीं होती। பாபா சொல்றாங்க பலே அங்க துக்கத்தினோட விஷயம் இருக்காது. तो वो दुनिया वाले तो हद का पुरुषार्थ करते हैं। பாபா சொல்றாங்க அந்த உலகத்தினார் என்ன செய்யறாங்கன்னா எல்லாருக்கும் உட்பட்ட புருஷார்த்தத்தை செய்யறாங்க देने के लिए। और तुम्हारा है बेहद का पुरुषार्थ और बेहद की प्राप्त। இப்போ அவங்க என்ன செய்யறாங்களோ அது எல்லாருக்கும் உட்பட்டது, நீங்க என்ன செய்யறீங்களோ எல்லாருக்கும் அப்பாற்பட்ட புருஷார்த்தம், எல்லாருக்கும் அப்பாற்பட்ட பிராப்தி. उनकी तो हद की ही प्रारब्ध बनती है। அவங்களது எல்லாருக்கும் உட்பட்ட பிராரப்த தான் கிடைக்குது. इनकी दुनिया वालों की और देवताओं। பிறகு தேவதைகளது அப்படின்னா யாருதுன்னு கேட்டாங்க. உலகத்தினார்களது. பிறகு தேவதைகளது देवताओं की जो प्रारब्ध बनेगी वो हद की बनेगी, बेहद की बनेगी। தேவதைகளினோட பிராரப்த என்ன கிடைக்குமோ அது எல்லாருக்கும் உட்பட்டதா இல்லைன்னா எல்லாருக்கும் அப்பாற்பட்டதா? बेहद बनेगी। எல்லாருக்கும் அப்பாற்பட்டதான்னு கேக்குறாங்க. उनकी भी हद की होगी। அவங்களது கூடயும் எல்லாருக்கும் உட்பட்டதா இருக்கும். इंद्रियों में सुख बगा हुआ होगा இந்திரியங்கள்ல அந்த சுகம் என்றது அப்படியே கட்டுப்பட்டு இருக்கும். और तुम्हारा सुख பிறகு உங்களோட சுகம் अतीन्द्रिय सुख होगा, बेहद का बात அதீந்திரிய சுகமாக இருக்கும். आते हैं तो सुख भी कैसा देंगे? எல்லாருக்கும் அப்பாற்பட்ட அப்பா வராங்கன்னா சுகமும் எப்படிப்பட்டது கொடுப்பாங்க? बेहद का सुख देंगे। எல்லாருக்கும் அப்பாற்பட்ட சுகம் கொடுப்பாங்க. सबकी प्रारब्ध सतो प्रधान बनाते हैं। எல்லாரோட பிராப்தி என்றது சத்தோ பிரதானமாக ஆக்குவாங்கன்னு சொல்றாங்க. आत्मा ही फिर पाठ बजाती है, तमो प्रधान बनती है। ஆத்மாதான் பாட்ட செய்யுது, தமோ பிரதான ஆகுது. फिर बाप आता है, सतो प्रधान बनाते हैं। பிறகு அப்பா வந்து சத்தோ பிரதானம் ஆக்குறாங்க. कोई तो बच्चे पुरुषार्थ करते करते थक जाते हैं और हट जाते हैं। சில குழந்தைகள் எப்படின்னா புருஷார்த்தத்தை பண்ணி பண்ணி தோல்விய அடையிறாங்க, டயர்ட் ஆயிடுறாங்க, தோல்விய அடைஞ்சிடுறாங்க. कोई फिर से पुरुषार्थ करते हैं। சில பேர் எப்படின்னா மறுபடியும் புருஷார்த்தம் செய்யறாங்க. ये अवस्थाओं में फर्क होता रहता है। இந்த ஸ்டேஜஸ்ல வித்தியாசம் என்றது ஆயிட்டே இருக்கும். इस समय तुम्हारे पुरुषार्थ से भविष्य की प्रारब्ध बनती है। இந்த நேரத்துல உங்களோட புருஷார்த்தம் என்ன இருக்குதோ இது மூலமா வருங்காலத்துக்கான பிராப்தி கிடைக்குது. बहुत अच्छी प्रारब्ध मिलेगी। ரொம்ப நல்ல பிராரப்த கிடைக்கும். பிராப்தி बाप को फॉलो करेंगे तो அப்பாவை ஃபாலோ பண்ணீங்கன்னா क्या என்ன? भाइयों को बहनों को फॉलो नहीं करना है। இப்போ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ண கூடாது. ये दीदी दादी भी तो ऐसे ही करती है। இந்த दीदी दादीகள் கூட இப்படிதானே செய்றாங்க. दादा ने भी तो ऐसे किया। தாதா கூட இப்படிதானே செஞ்சாங்க. मम्मा भी तो ऐसे करती थी। அம்மா கூட இப்படிதானே செஞ்சிட்டு இருந்தாங்க. नहीं, அப்படி இல்ல. किसको फॉलो करना है? யார ஃபாலோ பண்ணணும்? बाप को फॉलो करना। அப்பாவை ஃபாலோ பண்ணணும். अच्छा मददगार बनेंगे நல்லபடியா ஹெல்ப்ஃபுல் ஆகுவீங்க. अगर बाप को फॉलो करेंगे। ஒருவேளை அப்பாவை ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லபடியான ஹெல்ப்பர் ஆகுவீங்க. बहुत सर्विस करेंगे। ரொம்ப சர்வீஸ பண்ணுவீங்க. मुख्य है यार। முக்கியமானது நினைவா இருக்கு. बच्चों की याद में ही कमी है, क्योंकि குழந்தைகளோட நினைவு இதுலதான் குறைவென்றது இருக்கு. आधा कल्प देह अभिमानी बने ஏன்னா பாதி கல்பம் தேக அபிமானி ஆயிருந்தீங்க. तो अभी आत्मा अभिमानी होकर रहने में मेहनत लगती है। அப்போ பாபா சொல்றாங்க இப்போ இந்த ஆத்மாபிமானி ஆக இருக்கிறதுல உழைப்பு ஏற்படுது. अभी देही अभिमानी बनना है। இப்போ ஆத்மாபிமானிகளாக ஆகணும், पावन बनना है। பாவனம் ஆகணும். नॉलेज तो बहुत सहज है। நாலேஜ் ரொம்ப சகஜமானது. बाप को याद करना कोई मुश्किल बात नहीं है। அப்பாவை நினைவு செய்யறது கஷ்டமான விஷயம் ஒண்ணும் இல்ல. परंतु परंतु ஆனா परंतु याद में माया विघ्न बहुत डालती है। ஆனா
நினைவுல மாயா தடைன்றது ரொம்ப போடுது. कठिन तो नहीं है, கஷ்டம் ஒண்ணும் இல்ல, लेकिन माया विघ्न डाल देती है, ஆனா மாயா தடைய போடுது. इसलिए फिर याद करना அதனாலதான் நினைவு செய்யறது मुश्किल हो जाता கஷ்டமாயிடுது. है। नहीं तो कोई भी बाप को याद करना छोड़ेगा नहीं। இல்லனா யாருமே அப்பாவை நினைவு செய்யறது விடுறது இல்ல. इतना मीठा बाप, இந்த அளவுக்கு இனிமையான அப்பா, उसको याद करना कौन छोड़ना चाहेगा। அவங்கள நினைவு பண்றது யாரு விடுறதுக்கு இஷ்டப்படுவாங்க? लेकिन माया ஆனா மாயா माया छुड़ा देती है। மாயா விட வச்சிடுது, தூரம் பண்ணிடுது. अगर माया बीच में ना आवे ஒருவேளை மாயா நடுல வராம இருந்தா तो कोई भी बड़े जोर शोर से पढ़ेंगे, யார் வேணாலும் இருக்கலாம், ரொம்ப ஸ்பீடா நல்லபடியா படிப்பாங்க. क्योंकि जानते हैं बहुत भारी कमाई होने वाली है। ஏன்னா தெரியும் ரொம்ப அப்படின்னா மிகப்பெரிய சம்பாத்தியம் ஆக போகுது. और वो भी जन्म जन्मांतर के लिए, அது கூடயும் ஜென்ம ஜென்மாந்தரத்துக்காக, एक जन्म की नहीं, ஒரு ஜென்மத்துக்காக இல்ல, कल्प कल्पांतर के लिए। ஒவ்வொரு கல்பத்துக்காக கூடயும். वर्षा तो बहुत भारी है, சொத்து என்றது ரொம்ப மிகப்பெரிய சொத்தா இருக்கு. लेकिन सब तो विश्व के मालिक नहीं बनेंगे। ஆனா எல்லாருமே உலகத்துக்கு எஜமான் ஆகிறது இல்ல. चित्रों की एग्जीबिशन तो बहुत होती है, பாபா சொல்றாங்க சித்திரங்களினோட எக்ஸிபிஷன் என்றது ரொம்ப நடக்குது. परंतु वो है बरखला के पेनी। ஆனா அது ஒரு பைசாக்கு கூடயும் தகுதி இல்லாதது. क्योंकि जिन चित्रों की एग्जीबिशन दुनिया में होती है, ஏன்னா எந்த சித்திரங்களினோட எக்ஸிபிஷன் உலகத்துல ஏற்படுதோ ये बायोग्राफी को कोई जानते नहीं। அவங்களோட பயோகிராஃபி பத்தி யாருக்குமே தெரியாது. और तुम तो बायोग्राफी को जानते हो। நீங்க அந்த பயோகிராஃபிய பத்தி உங்களுக்கு தெரியும். पुराने चित्रों का विलायत में तो बहुत रिगार्ड होता है। பழைய சித்திரங்களுக்கு விதேசத்துல ரொம்ப ரிகார்ட் இருக்கும். वास्तव में रिगार्ड होना चाहिए வாஸ்தவத்துல ரிகார்ட் என்றது एक चित्र का। ஒரு சித்திரத்தை பத்தி இருக்கணும். किस चित्र का எந்த சித்திரத்தை? है? लक्ष्मी नारायण लक्ष्मी नारायण, तो दो चित्र हो गए। லக்ஷ்மி நாராயணன் சொல்றாங்க. பாபா சொல்றாங்க லக்ஷ்மி நாராயணர்கள் ரெண்டு சித்திரங்கள் ஆயிடுச்சு. त्रिमूर्ति का एक चित्र का रिगार्ड होना चाहिए। ஒரு சித்திரத்துக்காக மதிப்பு ரிகார்டு இருக்கணும். मूर्ति हुई तो तीन मूर्तियां हो गई। மூர்த்தியில மூணு மூர்த்திகள் ஆயிடுச்சு. ये सीढ़ी वास्तव में रिगार्ड होना चाहिए एक का। வாஸ்தவத்துல ரிகார்டு என்றது கௌரவம் என்றது ஒருத்தருக்கு செலுத்தணும். जिस बाप को सभी याद करते हैं, அந்த அப்பாவை எல்லாருமே நினைவு செய்யறாங்க. रिगार्ड तीन तीन का या एक का। ரிகார்டு மூணு பேரை வச்சு மூணு பேருக்காக வச்சுக்கணுமா இல்ல ஒருத்தருக்கு ரிகார்டு கொடுக்கணுமா? होना चाहिए एक का। அது ரிகார்டுன்றது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும், செலுத்தணும். जिसको सभी याद करते हैं, அவங்கள எல்லாருமே அவங்கள நினைவு செய்யறாங்க. उसका रिगार्ड होना चाहिए। அவங்களுக்காக ரிகார்டுன்றது இருக்கணும். सबसे जास्ती दाम वाली चीज எல்லாத்தை விட காஸ்ட்லியான பொருள் दुनिया में कौन सी है? எதா இருக்குது உலகத்துல? है? हीरा। हीरा हीरा तो कैमूर हीरा सबसे जास्ती दाम वाला है। யாரோ சொல்றாங்க வைரம். வைரம் அது என்னமோ கோயினூர் ஈரா இருக்கு இல்லையா, அதுதான் காஸ்ட்லியான வைரமா இருக்கு. आज तक कोई कीमत आंक नहीं सका। அதோட लेकिन வேல்யூ யாருமே இன்றைய வரைக்கூடையும் அது கொடுக்க वो भी किसकी यादगार है? யாருமே அதோட வேல்யூ பத்தி டீப்பா தெரிஞ்சுக்க முடியல. அப்போ இது யாரோட நினைவார்த்தமா இருக்கு? शिव बाबा का वो है नूर हीरा। கோயினூர் ஈரா. है? वो भी तो उस बाप की यादगार है ना। அந்த கோயினூர் ஹீரா இருக்கு இல்லையா, அது கூட அப்பாவோட நினைவார்த்தமா இருக்குது இல்லையா. तो यादगार ज्यादा कीमती हुई। அப்போ நினைவார்த்தம் என்றது ரொம்ப காஸ்ட்லியானதா?
जिसकी यादगार बनाई गई है वो ज्यादा कीमती हुआ। இல்லன்னா யாரோட வேல்யூ இருக்குதோ அவங்களோட அவங்க ரொம்ப வேல்யூபிள் ஆனவங்களா, वो ज्यादा कीमती हुआ। அந்த पर्सनालिटी என்ன இருக்காங்களே அவங்க ரொம்ப வேல்யூபிள் ஆன पर्सनालिटी। तो वास्तव में रिगार्ड होना चाहिए एक का। வாஸ்தவத்துல ரிகார்டு ஒருத்தருக்காக செலுத்தணும்। जैसे बाप खुद हीरे जैसा है। எப்படி அப்பா சுயம் வைரம் போல இருக்காங்க। क्यों हीरे जैसा है? ஏன் வைரம் போல இருக்காங்க? क्योंकि अपने संग के रंग से बच्चों को தன்னோட சங்கத்தினோட சாயம் மூலமா குழந்தைகளை கூடயும் ऐसा बनाते हैं। வைரம் போல ஆக்கிடுறாங்க। बच्चों को भी हीरो पाटदारी बनाते हैं। குழந்தைகளை கூடயும் ஹீரோ பாட்தாரி ஆக்குறாங்க। तो उनका फरमान मानना चाहिए। அப்போ அவங்களோட கட்டளை என்ன இருக்குதோ அத நம்ம ஏத்துக்கணும், கேட்கணும்। वो बाप कहते हैं फलानी जगह जाओ, அப்பா சொல்றாங்க குறிப்பிட்ட இடத்துக்கு போ, तो कहते हैं वहाँ गर्मी बहुत है। அப்ப என்ன சொல்றாங்கன்னா அங்க ரொம்ப சூடா இருக்கு, ரொம்ப வெயிலு। यहाँ गर्मी है वहाँ सर्दी है। இங்க வெயில் இருக்கு, அங்க கூலாக இருக்குது। अरे ये तो होगा ही। அரே இது இருக்கதா செய்யும்। तुमको मत पर चलना है या सर्दी गर्मी को देखना है? உங்களுக்கு டைரக்ஷனை ஃபாலோ பண்ணணுமா இல்லன்னா குளிரா இருக்குது இல்லன்னா வெயிலா இருக்குது இது பார்க்கணுமா? बहाना देना है क्या? காக்க சொல்லணுமா? बाबा तो समझ जाते हैं பாபா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க। कि बाप ने फरमान किया और அப்பா கட்டளைய சொன்னாங்க, बच्चे ने बहाना बना दिया, குழந்தை என்ன செஞ்சுட்டாங்கன்னா காக்க சொல்லிட்டாங்க। तो बाप समझ जाते हैं ये बच्चा तकदीरवान नहीं। அப்போ அப்பா நினைச்சுக்கிறாங்க இந்த ஆத்மா இந்த குழந்தை அதிர்ஷ்டம் இல்லை, உங்களுக்கு பாக்கியம் என்றது இல்ல। बाप की तो श्रेष्ठ मत मिलती है ना। அப்பாவோட டைரக்ஷன் உயர்ந்த டைரக்ஷன் இல்லையா, டைரக்ஷன் கிடைக்குது இல்லையா। कहीं भी भेज दे, எங்க வேணாலும் அனுப்பிட்டாலும் सर्विस के लिए जाते हैं, சர்வீஸ்க்காக போகிறோம்। तो समझ जाते हैं कि श्रीमत पर ये चलते नहीं है, इसलिए उन्होंने புரிஞ்சுக்கப்படுகிறது இவங்க ஸ்ரீமத்துக்கு அனுசாரமா நடக்கிறது இல்ல, बहाना मार दिया। அதனாலதான் இவங்க சாக்க சொல்லிட்டாங்க। तो इनको कहा जाता है ना फरमान बरदारी। அப்போ இவங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறதுன்னா நா ஃபர்மான் பர்தாரின்னு சொல்லி। क्या? அப்படின்னா அந்த கட்டளைய ஏத்துக்காம இருக்கக்கூடியவங்க। बाप के संबंध है अनेक प्रकार के। இப்போ அப்பாவோட சம்பந்தம் இருக்குது, बाप का संबंध है, टीचर का संबंध है, அப்பாவோட சம்பந்தம் இருக்கு, டீச்சர்து गुरु का संबंध है, குருவோட சம்பந்தம் இருக்கு, साजन सजनी का संबंध है। காதலன் காதலினோட சம்பந்தம் இருக்கு। तो जैसे जैसे ये संबंध है वैसे वैसे எப்படியெல்லாம் இந்த சம்பந்தம் இருக்குதோ அதே போலதான் उन संबंधों के साथ அந்த சம்பந்தங்கள் கூட बातें भी जुड़ी हुई है। பேச்சுகள் கூடயும் இணைஞ்சிருக்குது। बाप के संबंध में फरमान बरदार, அப்பாவோட சம்பந்தம் என்ன இருக்குதோ அதுல ஃபர்மான் பர்தார் அப்படின்னா கட்டளைக்கு கீழ்ப்படைந்தவங்களாக இருக்கணும்। टीचर के संबंध में ईमानदार, டீச்சரினோட சம்பந்தத்துல நேர்மையாக இருக்கணும்। गुरु के संबंध में आज्ञाकारी, குருவினோட சம்பந்தம் என்ன இருக்குதோ அதுல ஆக்ஞாகாரி அப்படின்னா ஒபீடியன்ட்டாக இருக்கணும்। और साजन सजनी के संबंध में பிறகு கணவன் மனைவியினோட சம்பந்தத்துல वफादारी। நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கணும்। तो ऐसे आज्ञाकारी, वफादार, फरमान बरदार, ईमानदार होते பாபா சொல்றாங்க இப்படி கட்டளைக்கு கீழ்ப்படைந்த ஆத்மாக்கள் நன்மை இந்த ஃபர்மான் பர்தார் அப்படின்னா இந்த நம்பிக்கைக்குரியவர்கள், பிறகு கட்டளைக்கு கீழ்ப்படைந்தவங்க, பிறகு என்ன ஆர்டர் கிடைக்குதோ உடனடியா செய்யக்கூடியவங்க। तो वो बहुत ऊंचे पद पाते। அப்ப அவங்க ரொம்ப உயர்ந்த பதவியை அடைவாங்க।
अगर नहीं है ஒருவேளை இல்லன்னா इन चारों में से, चार गुणों में से இந்த 4 குணங்கள் இருக்கு. இந்த 4 குணங்கள்ல की भी कमी हो जाती है तो ऊंच पा नहीं सकते। ஒருவேளை ஏதோ விஷயங்கள் கம்மி ஆயிடுச்சுன்னா, குறைஞ்செடுத்துன்னா, அப்போ உயர்ந்த பதவியை அடைய முடியாது. ना फरमान बरदारी बनने से फिर ऐसों का हाल क्या होगा? இப்போ அந்த ஆணை என்ன இருக்குதோ, கட்டளை இருக்குது, அதுக்கு விபரீதமா நடந்தாங்கன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? बाप कहते हैं तो भी नहीं मानते, அப்பா சொல்றாங்க ஆனாலும் கேக்குறது இல்ல. तो दूसरे दूसरे जो कहते होंगे दीदी दादी दादा या இப்போ மத்த ஆத்மாக்கள் என்ன சொல்றாங்களோ, दीदी दादी बहन, இன்சார்ஜ் பहन, तो उनकी तो मानते ही नहीं। அவங்களோட பேச்ச கேட்கவும் மாட்டாங்க. फरमान बरदार बनने से ऊंच पद पा सकते हैं। கட்டளைக்கு கீழ்ப்படைந்தவங்களாக ஆனீங்கன்னா உயர்ந்த பதவியை அடையலாம். दैवी गुण धारण करते हैं, தெய்வீ குணங்களை தாரண பண்ணணும். नहीं तो बहुत सजा हो जाएगी। இல்லன்னா ரொம்ப தண்டனைன்றது கிடைக்கும். ओम शांति। ஓம் சாந்தி. 6 मार्च 1967 की रात्रि क्लास। 6 மார்ச் 1967 நைட் கிளாஸ். महिमा करते हैं शिव बाबा की, சிவபாபாக்கு மகிமை செய்றாங்க. क्योंकि वो ही ऊंचे से ऊंचे है। ஏன்னா அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரா இருக்காங்க. और सारी दुनिया तो गुलामी करती है। பிறகு முழு உலகம் என்ன செய்யுதுன்னா நிந்தனை செய்யுது. किसकी? யாரோட நிந்தனை செய்றாங்க? है? कैसे? எப்படி? नहीं, वो सारी दुनिया थोड़े, वो तो बीके वालों की बात हो गई। அது முழு உலகத்தினோட விஷயம் இல்ல, அது பிகே காரங்களோட விஷயம் ஆயிடுச்சு. तो सारी दुनिया की बात है। முழு உலகத்தினோட விஷயம் போயிட்டு இருக்கு. हाँ, सारी दुनिया गुलामी करती है, वो सर्वव्यापी है। முழு உலகம் நிந்தனை செய்து என்னன்னா இவங்க சர்வ வியாபியா இருக்காங்கன்னு. है वास्तव में वो इस सृष्टि पर आता है तो एक व्यापी बन के आता है। வாஸ்தவத்துல அவங்க எப்போ இந்த உலகத்துக்கு வராங்களோ அப்போ ஏக வியாபியாக வராங்க. लेकिन ग्लानी कर देते हैं कि वो सर्वव्यापी है। ஆனா நிந்தனை பண்ணிடுறாங்க அவரு சர்வ வியாபியா இருக்காங்கன்னு. हम भी तो ग्लानी करते थे। நாம கூடயும் நிந்தனை பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? सारी दुनिया के बीच में हम உலகத்துக்கு நடுவுல भी तो नाम था। நம்மளோட பேரு கூடயும் இருந்தது இல்லையா? सर्वव्यापी समझ करके कितनी ग्लानी करते थे। சர்வ வியாபிய நினைச்சு எவ்வளவு நிந்தனை செய்யறாங்க. पहचान कर उनकी महिमा करते हैं। பாபா சொல்றாங்க அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு மகிமைய செய்யறாங்க. अभी पहचान लिया ना? क्या தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? पहचान लिया? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? हाँ, कि एक व्यापी है। ஏக வியாபி ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. एक व्यापी पहचान लिया तो हम ग्लानी नहीं करते। பாபா சொல்றாங்க ஏக வியாபி எப்போ தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ நீங்க நிந்தனைய செய்யறது கிடையாது. और वो ब्राह्मण பிறகு அந்த பிராமணர்கள் एक व्यापी पहचान लिया तो क्या करते हैं? அவங்க ஏக வியாபிவ தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? वो भी ग्लानी करते हैं। அவங்களும் நிந்தனை செய்யறாங்க. अगर एक व्यापी की पहचान हो गई ஒருவேளை ஏக வியாபியினோட அடியலம் ஆயிடுச்சு கிடைச்சிடுதுன்னா அறிமுகம் कि मुकर्रर रथ कौन सा है जिसमें बाप एक व्यापी होकर के आता है? முக்கர ரத்தம் எதா இருக்குது, எதுல அப்பா ஏக வியாபி ஆகி வராங்க, तो ग्लानी खलास। அப்போ நிந்தனை முடிஞ்சு போயிடும். अगर वो पहचान नहीं हुई है ஒருவேளை அந்த அறிமுகம் கிடைக்கல तो क्या करेंगे? அப்போ என்ன செய்வாங்க? ग्लानी ही करते रहेंगे। நிந்தனை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. अभी तुम बाप की महिमा करते இப்போ நீங்க அப்பாவோட மகிமைய செய்றீங்க. बाप जब भारत में आते हैं அப்பா எப்போ பாரத்துக்கு வராங்களோ तो भारत को वर्षा देते हैं। அப்போ பாரத்க்கு சொத்தை கொடுக்கறாங்க. विदेश को वर्षा नहीं देते। விதேசத்துக்கு சொத்து கொடுக்கறது இல்ல. क्यों? सब विनाशी
विदेशी धर्मखंड और विदेशी धर्मखंडों में रहने वाले விதேசி தர்ம கண்டம் பிறகு விதேசி தர்ம கண்டத்துல இருக்கக்கூடியவங்க वो एक व्यापी को समझ लेते हैं पहले, அவங்க ஏக வியாபிய ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்பாங்களா या नहीं समझ पाते? என்ன தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? समझते थे लेकिन क्या जाते हैं? தெரிஞ்சுக்கிறோம் பாபான்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க பிறகு ஸ்கிட் ஆயிடுறீங்க. पहले बाप को पहचानते हैं, प्रत्यक्ष करते हैं, ஃபர்ஸ்ட் அப்பாவை தெரிஞ்சுக்கிறாங்க, பிரத்யக்ஷம் கூடயும் செய்றாங்க. जब पूरी पहचान नहीं हो पाती, பிறகு முழுமையான அறிமுகம் ஆகிறது இல்ல, पूरी पहचान न होने के कारण माया उनको முழுமையா அறிமுகம் கிடைக்காம இருக்கிற காரணத்தினால தெரிஞ்சுக்காம இருக்கிற காரணத்தினால மாயா அவங்கள बढ़ा देती है। தோத்த வச்சிடுது. शिव जयंती का अर्थ ही है சிவ ஜெயந்தினோட அர்த்தமே இருக்கு जयंती, அப்பாவோட ஜெயந்தி. अर्थात तुम बच्चों के वर्षे की जयंती, அப்படின்னா குழந்தைகளான உங்களோட சொத்தினோட ஜெயந்தி. बाप की जयंती हुई, அப்பாவோட ஜெயந்தி ஆச்சுன்னா तुम बच्चों के वर्षे की जयंती हुई। அப்படின்னா குழந்தைகளான உங்களோட சொத்துக்கான ஜெயந்தி ஆச்சு. बाप की जयंती सो जरूर बच्चों की भी जयंती। அப்பாவோட ஜெயந்தின்னா கண்டிப்பா குழந்தைகளோட ஜெயந்தியும் இருக்கும். जयंती मनाने वाले யாரு ஜெயந்திய கொண்டாடுறாங்களோ भारतवासी बच्चे ही है रे। பாரதவாசி குழந்தைகள் தான். दूसरे देशों में மத்த தேசங்கள்ல बाप की जयंती नहीं मनाई जाती। அப்பாவோட ஜெயந்தி கொண்டாடுறது கிடையாது. भारतवासियों को तो क्या, பாரதவாசிகள் என்ன, शिव जयंती तो सारी दुनिया को मनानी चाहिए। சிவ ஜெயந்தி என்றது முழு உலகத்துக்கே கொண்டாடணும்னு சொல்றாங்க. क्यों? ஏ जब उन्हें वर्षा ही नहीं मिलता है, இப்ப அவங்களுக்கு சொத்தே கிடைக்கிறது இல்லன்னா विदेशियों को, विदेशी धर्मखंड वालों को, விதேசிகளுக்கு விதேசி தர்ம கண்டக்காரங்களுக்கு तो जयंती क्यों मनाए? அப்போ ஜெயந்தியே செய்யணும், கொண்டாடணும். जन्नत में सभी को जन्नत में सभी कहाँ जाते हैं? जन्नत में तो இது ஸ்வர்கத்துக்கு எல்லாருமே எங்க போறாங்க? सिर्फ 10 करोड़ आत्माएं जाएंगी। ஸ்வர்கத்துக்கு வெறும் 10 கோடி ஆத்மாக்கள் தான் போகுவாங்க. 500 करोड़ कहाँ जाएंगे? 500 கோடி எங்கிருந்து போகுவாங்க? दुख से जुड़ा था। हाँ, जो मुक्ति का वर्षा है वो तो முக்தியினோட சொத்து என்ன இருக்கு? सारी दुनिया को मिलता है, அது मुழு உலகத்துக்கு கிடைக்குது. चाहे विदेशी हो चाहे स्वदेशी हो। விதேசியா இருக்கலாம் இல்லன்னா ஸ்வதேசியா இருக்கலாம். ऐसा तो कोई नहीं जो दुख दर्दों से मुक्ति को न प्राप्त होते हैं। அப்படி யாருமே இல்ல. துக்கம் மற்றும் நோய்கள் இருந்து முக்தியை அடையிற போல யாருமே இருக்கிறது இல்ல. तो सबको शिव जयंती मनानी चाहिए। அப்ப பாபா சொல்றாங்க எல்லாருக்குமே என்ன செய்யணும்னா சிவ ஜெயந்திய கொண்டாடணும். शिवलिंग को तो सभी मानते हैं ना, சிவலிங்கத்தை எல்லாருமே ஏத்துக்கிறாங்க இல்லையா? तो सबको शिव जयंती मनानी चाहिए। எல்லாருக்கு கூடயும் சிவ ஜெயந்திய கொண்டாடணும். शिवलिंग को तो सभी मानते हैं ना, எல்லாருமே சிவலிங்கத்தை ஏத்துக்கிறாங்க இல்லையா? तुम अभी समझते हो நீங்க இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. सबको बाप ने आकर के वर्षा दिया। நீங்க இப்போ புரிஞ்சுக்கிறீங்க என்னன்னா எல்லாருக்குமே அப்பா வந்து சொத்தை கொடுக்கறாங்க. सतयुग में है सुखधाम, சத்யுகத்துல சுக்குதாமம் இருக்கும், कलयुग में है दुखधाम, கலியுகத்துல துக்கதாமம் இருக்குது. सतयुग में सुखधाम में जाते हैं சத்யுகத்துல சுகதாமத்துக்கு போகிறாங்க. तो जो सुखधाम में जाते हैं இப்ப யாரு சுகதாமத்துக்கு போகிறாங்க? उनके अलावा जो बचे அவங்க தவிர யாரு மீதியாக இருப்பாங்களோ மிஞ்சமாக? कितने बचते हैं? எத்தனை பேர் மிஞ்சமாக இருப்பாங்க? 4.5 लाख। नहीं, யாரோ சொல்றாங்க 4.5 லட்சம். பாபா சொல்றாங்க கிடையாது, இல்ல. सतयुग में सुखधाम में होते हैं। சத்யுகத்துல சுகதாமத்துல இருப்பாங்க. सतयुग त्रेता ही है सुखधाम। சத்யுக திரேதா இது சுகதாமம் இருக்குது. तो बाकी जो बचे மற்றபடி யாரு மிஞ்சமாக இருக்காங்களோ
वो सुख का वर्षा पाते हैं அவங்க சுகத்தினோட சொத்தை எடுத்துக்கிறாங்களா या शांति का वर्षा पाते हैं? இல்லைன்னா சாந்தினோட சொத்தை எடுத்துக்கிறாங்களா वो सुख का वर्षा नहीं पाते, वो அவங்க சுகத்தினோட சொத்து என்றது எடுத்துக்கிறது இல்ல. एक्चुअल सुख नहीं है. அது அப்படிப்பட்ட சுகம் இல்ல. सुख के साथ थोड़ा थोड़ा दुख जरूर मिक्स होता है. பாபா சொல்றாங்க அது ஆக்சுவல் சுகம் கிடையாது, சுகத்து கூட கொஞ்சம் கொஞ்சம் துக்கம் என்றது மிக்ஸ் ஆகுது. तो सत्युग त्रेता में जो आते हैं वो सुखधाम का वर्षा लेते हैं और சத்யுக திரேதால யாரு வராங்களோ அவங்க சுகதாமத்தினோட சொத்தை எடுத்துக்கிறாங்க. बाकी सब दुखधाम का वर्षा மற்றபடி எல்லாருமே துக்கதாமத்தினோட சொத்தை எடுத்துக்கிறாங்க. और शांति का वर्षा लेते हैं. பிறகு சாந்தினோட சொத்தை எடுத்துக்கிறாங்க. शांति का वर्षा बाप आकर के देते हैं, दुख का சாந்தினோட சொத்து அப்பா வந்து குடுக்கறாங்க. रावण துக்கத்தினோட சொத்து ராவணன் வந்து குடுக்கறான். अभी तुमको समझाया जाता है कि अपन को शरीर से अलग समझो. இப்போ உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது शरीरத்திலிருந்து தனியாக இருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க. और मुझे याद करो. பிறகு என்ன நினைவு செய்யுங்க. शिव नाम को भी जानते हैं. சிவனோட பேரை பத்தியும் தெரியும். क्या जानते हैं? என்ன தெரியும்? शिव नाम को क्या जानते हैं? சிவனோட பேரை பற்றி என்ன தெரியும்? शिव शब्द है, उसका अर्थ है कल्याणकारी. नाम சிவனோட இந்த வார்த்தை என்ன இருக்குதோ இந்த வார்த்தைக்கு அர்த்தமே இருக்குது நன்மை செய்பவர். को जानते हैं तो जरूर काम भी ऐसा ही किया होगा. இப்போ பேரை பற்றி தெரியும்னா கண்டிப்பா வேலை கூட இப்படியே செஞ்சிருப்பாங்க. क्या काम किया होगा? எந்த வேலையை செஞ்சிருப்பாங்க? जो भी वाचा से बोला होगा, ஏதெல்லாம் பேச்சு மூலமா பேசிருப்பாங்களோ, जो भी कर्मेंद्रियों से कर्म किया होगा, ஏதெல்லாம் கர்மேந்திரியங்கள் மூலமா செயல்களை செஞ்சிருக்காங்களோ, जो भी किया होगा वो सब ஏதெல்லாம் செஞ்சிருப்பாங்களோ அது எல்லாமே कल्याणकारी किया होगा. நன்மைக்காக தான் செஞ்சிருப்பாங்க. जो भी वाइब्रेशन छोड़े होंगे ஏதெல்லாம் வைப்ரேஷன்ஸ் விட்டிருப்பாங்க वो सब कल्याणकारी छोड़े होंगे. அது எல்லாமே கல்யாணக்காரி வைப்ரேஷன்ஸ் தான் விட்டிருப்பாங்க. तुम जानते हो உங்களுக்கு தெரியும் वो न तो लिंग है. क्या लिंग बनाते हैं? அவங்க லிங்கம் இல்ல, இப்போ லிங்கத்தை உருவாக்குறாங்க. क्या वो इतना बड़ा लिंग है? ஆனா என்ன அவங்க இவ்வளவு பெரிய லிங்கமா இருக்காங்களா? तुम जानते हो वो न तो लिंग है. உங்களுக்கு தெரியும் அவங்க லிங்கம் ஒண்ணு கிடையாது, और ना ही லிங்கமும் கிடையாது. वो बिंदी है. பிறகு अरे? அவங்க பிந்தியும் இல்ல. அரே तो क्या है? அப்ப என்ன இருக்காங்க? लिंग मन साकार, லிங்கன்னா சாகாரம், बिंदी मन பிறகு பிந்தியன்னா निराकार. நிராகார். वो साकार भी नहीं है और सिर्फ बिंदु भी नहीं है. तो क्या है? அவங்க சாகாரனும் இல்ல, பிறகு வெறும் பிந்தியும் இல்ல. அப்ப என்ன இருக்காங்க? साकार में निराकार है. அவங்க சாகாரத்துல நிராகாரா இருக்காங்க. माने बिंदी की स्टेज है. அப்படி என்ன பிந்தியினோட ஸ்டேஜ் ஆயிருக்குது. पूजा के लिए इतना बड़ा बनाई दिया है. பூஜைக்காக இவ்வளவு பெருசா உருவாக்கி இருக்காங்க. पूजा भक्ति में होती है या ज्ञान मार्ग में होती है? பூஜை பக்தில ஆகுதா இல்லனா ஞான மார்க்கத்துல பூஜை நடக்குதா? पूजा भक्ति मार्ग में. பூஜா பக்தி மார்க்கத்துல நடக்குது. पूजा का कारण क्या है? பூஜையினோட காரணம் என்ன இருக்குது? जो प्योरिटी धारण की है जिन्होंने आत्माओं ने, இப்போ என்ன பியூரிட்டிய தாரணை பண்ணிருக்காங்களோ யாரெல்லாம் ஆத்மாக்கள், उनकी उस प्योरिटी की यादगार में उनकी पूजा அவங்களோட பியூரிட்டின்னு நினைவார்த்தத்துல அந்த பூஜை की जाती है. பண்ணப்படுகிறது. तो पूजा के लिए सिर्फ बड़ा बनाते हैं. அப்ப பூஜைக்காக வெறும் பெருசா உருவாக்குறாங்க. मतलब அப்படின்னா शिव भी प्योरिटी धारण करता है क्या? சிவனு கூடயும் பியூரிட்டிய தாரணை செய்யறாங்களா?
है? शिव की प्योरिटी की बात नहीं है, சிவனோட பியூரிட்டினோட விஷயம் இல்ல. वो तो बिंदु है। சிவன் பிந்துவா இருக்காங்க. बिंदु को प्योर होने इम्प्योर होने की बात ही नहीं। சிவன் அந்த பிந்து இருக்காங்க இல்லையா, அவங்க பியூர் ஆகிறது இம்பியூர் ஆக இருக்கிற விஷயமே இல்ல. जब बिंदु साकार शरीर धारण करे எப்போ பிந்து சாக்கர சரீரத்தை தாரண செய்யறாங்களோ तो प्योर इम्प्योर होने की बात है। அப்போ பியூர் இம்பியூர் ஆகிற விஷயமா இருக்கு. शरीर के साथ इम्प्योर हुआ जाता है, शरीर के साथ पवित्र बना जाता है। शरीर ಶರೀರ ಕೂಡ ಪ್ಯೂರ್ ಆகிற விஷயம் இருக்குது, ಶರೀರ ಕೂಡ தான் இம்பியூர் ஆகிற விஷயம் இருக்கும். के साथ ही गायन होता है। ಶರೀರ ಕೂಡ தான் மகிமை இருக்கும். प्योर एवर प्योर பியூர் எவர் பியூர் और इम्प्योर। பிறகு இம்பியூர். तो शरीर के साथ जो प्योरिटी धारण की है இப்போ ಶರೀರ கூட என்ன பியூரிட்டியை தாரண பண்ணிருக்காங்க, उसकी यादगार में इतना बड़ा शिवलिंग அதோட நினைவார்த்தத்துல இவ்வளவு பெரிய சிவலிங்கம் बनाते हैं। உருவாக்குறாங்க. पूजा के लिए बड़ा बनाते हैं। பூஜைக்காக பெருசாக உருவாக்குறாங்க. बड़ी पूजा मना बड़ी पवित्रता धारण की। அதிக பூஜைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப தூய்மையை தாரண பண்ணிருக்காங்க. जैसी पवित्रता औरों ने और देवताओं ने धारण அப்படிப்பட்ட பவித்திரத்தை வேற தேவதைகள் नहीं की। தாரண செய்யல. शिव जयंती पर प्रदर्शनी में बताना चाहिए சிவ ஜெயந்திக்காக அந்த பிரதர்ஷனில சொல்லணும், कि शिव बाबा है ही सबका बाप। சிவ பாபா எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க. और हम तो शालिग्राम हैं। பிறகு நாம சாலி கிராமங்களா இருக்கிறோம். क्या என்ன? हम छोटे हैं? हम आत्मा நாம சின்னவங்க இருக்கிறோம். நாம ஆத்மா. छोटे और शिव बाप बड़ा शिवलिंग बनाते हैं। சின்னதாக பிறகு சிவலிங்கத்தை எப்படின்னா அவங்களுக்காக பெரிய லிங்கத்தை உருவாக்குறாங்க. तो जरूर बाप हमको स्वर्ग का वर्षा देते होंगे। அப்போ கண்டிப்பா அப்பா நமக்கு ஸ்வர்கத்தினோட சொத்தை கொடுப்பாங்க. बड़ा काम करके பெரிய வேலையை செஞ்சு तो बड़ा काम और कोई भी धर्म पिता அந்த பெரிய வேலை வேற எந்த தர்ம பிதாவும் नहीं कर पाया। செய்ய முடியல. बाप को याद करो तो पावन बन करके पावन दुनिया का मालिक बन जाए। அப்பாவை நினைவு செய்யுங்க, அப்போ பாவனமாக ஆகி பாவன உலகத்துக்கு எஜமான் ஆயிடுவீங்க. शिव बाबा ने भारत को स्वराज्य दिया था। சிவ பாபா பாரத்க்கு ஸ்வராஜ்யத்தை கொடுத்திருந்தாங்க. है? भारत को स्वराज्य दिया था और विदेशियों को பாரத்துக்கு ஸ்வராஜ்யத்தை கொடுத்திருந்தாங்க. பிறகு விதேசத்துக்கு है? विदेशियों को स्वराज्य नहीं दिया। பாபா சொல்றாங்க விதேசிக்கு ஸ்வராஜ்யத்தை கொடுக்கலையா? है? वो तो शांति धाम में जाके बैठते हैं। அவங்க சாந்தி தாமத்துக்கு போய் உட்கார்றாங்க. तो स्वराज्य कहाँ मिलता है? आत्मिक स्थिति वाला राज्य कहाँ मिलता है? அப்போ ஸ்வராஜ்யம் என்றது எங்கிருந்து கிடைக்குது? ஆத்மிக ஸ்திதினோட ராஜ்யம் எங்கிருந்து கிடைக்குதுன்னு கேக்குறாங்க. जब आते भी हैं तो द्वापर युग से आते हैं। வந்தாலும் துவாபர யுகத்திலிருந்து வராங்க. युग से जब आते हैं तो स्व माने आत्मा के राज्य में आते हैं क्या? அப்போ ஸ்வன்னா ஆத்மாவினோட ராஜ்யத்துக்கு வராங்களா? आत्मिक स्थिति खलास हो जाती है तब तक। ஆத்மிக ஸ்டேஜ் என்ன இருக்குதோ ஆத்மிக ஸ்டேஜ் அது முடிஞ்சு போயிடுது. किसमें आते हैं? देहभान में आते हैं। அவங்க எதுல வராங்கன்னா தேகத்துல வராங்க. தேகபான் पर தேகம் என்ன இருக்குது? மத்தவங்களோட இருக்குது. जो प्रकृति की चीज है वो पराई है। இந்த இயற்கையினோட பொருள் என்ன இருக்குதோ அது பராயா இருக்குது, மத்தவங்கள்தான் இருக்குது. हमारी अपनी चीज तो है नहीं, तो पराये राज्य में आते हैं वो। நம்மளோடது கிடையாது, சொந்தமானது கிடையாது. அப்போ பாபா சொல்றாங்க இப்போ பராய ராஜ் அப்படின்னா மத்தவங்களோட ராஜ்யத்துல வராங்க. और हम आते हैं
हम स्वराज्य में आते हैं। நாம ஸ்வராஜ்யத்துக்கு வரோம்னு சொல்றாங்க. तो शिव बाबा कल्प कल्प आकर के राजयोग ऐसा सिखाते हैं। சிவ பாபா கல்ப கல்ப வந்து ராஜயோகத்தை இப்படி கத்து கொடுக்கறாங்க. हम जन्म लेते लेते पतित बन गए, अभी समय तो बहुत कम है। நாம ஜென்மல் எடுத்து எடுத்து பத்திதா ஆயிட்டோம். இப்போ டைம் என்றது ரொம்ப கம்மி இருக்குது. कहते हैं कि देह के सब धर्मों को भूल जाओ। சொல்றாங்க தேகத்தினோட எல்லா தர்மத்தை மறந்துடுங்க. और अपने को आत्मा समझ को लिया करो। பிறகு என்ன ஆத்மா நினைச்சு நினைவு செய்யுங்க. सब धर्मों को भूल जाओ। देह के सब எல்லா தர்மங்களை மறந்துடுங்க. धर्म कौन से? தேகத்தினோட எல்லா தர்மம்னா எதுன்னு கேக்குறாங்க. काम क्रोध देह के धर्म है, हैं? हाँ, जो भी देहधारी दुनिया में मनुष्य है, பாபா சொல்றாங்க காம குரோத என்ன இருக்குதோ இதா. பாபா சொல்றாங்க யாரெல்லாம் தேகதாரி மனிதர்கள் இருக்காங்க कोई न कोई धर्म के है। அவங்க ஏதோ ஒரு தர்மத்தினர்களா இருக்காங்க. कोई न कोई धर्म पिताओं को फॉलो करते रहे। ஏதோ ஒரு தர்ம பிதாக்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. बाप कहते हैं उनकी धारणाओं को अब भूल जाओ। பாபா சொல்றாங்க அவங்களோட தாரணங்களை இப்போ மறந்துடுங்க. अपन को पहले आत्मा समझो। உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் ஆத்மான்னு நினைச்சுக்கோங்க. ये आत्मा का धर्म कोई नहीं सिखाता। இந்த ஆத்மாவினோட தர்மத்தை யாருமே கத்து கொடுக்கறது இல்ல. सब जो भी सिखाते हैं देह के धर्म सिखाते हैं। யாரெல்லாம் என்னெல்லாம் கத்து கொடுக்கறாங்களோ அவங்க தேகத்தினோட தர்மத்தை தான் கத்து கொடுக்கறாங்க. बाप आकर के आत्म की स्थिति में स्थिर कराते हैं। அப்பா வந்து ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைக்க வைக்கிறாங்க. सबकी वानप्रस्थ अवस्था अभी है। எல்லாருக்குமே வானப்பிரஸ்தி ஸ்டேஜ் இப்போ இருக்குதுன்னு சொல்றாங்க. वानप्रस्थ अवस्था है வானப்பிரஸ்தி ஸ்டேஜ் இருக்குதுன்னா कितने साल से बोल रहे हैं सबकी वानप्रस्थ अवस्था है? எத்தனை வருஷத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே வானப்பிரஸ்தி அவஸ்தான்னு சொல்லி? 70 साल हो गए। 70 வருஷங்கள் ஆயிடுச்சு. कोई वानप्रस्थी बना யாராவது வானப்பிரஸ்தி ஆனீங்களா? है? वाणी से परे कोई गया? வானிலிருந்து அப்பாற்பட்டவங்களாக யாராவது ஆனீங்களா? फिर अवस्था है कहाँ? नहीं सिखाता। सब जो भी सिखाते हैं देह के धर्म सिखाते हैं। யாரெல்லாம் बाप आकर के आत्म की स्थिति में स्थिर कराते हैं। அப்பா வந்து ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைக்க வைக்கிறாங்க. सबकी वानप्रस्थ अवस्था अभी है। எல்லாரோட வானப்பிரஸ்தி அவஸ்தா இப்போ இருக்குது. वानप्रस्थ अवस्था है வானப்பிரஸ்தி ஸ்டேஜ் இருக்குதுன்னா कितने साल से बोल रहे हैं सबकी वानप्रस्थ अवस्था है? எத்தனை வருஷத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரோட வானப்பிரஸ்தி அவஸ்தை இருக்குதுன்னு? 70 साल हो गए। 70 வருஷங்கள் ஆயிடுச்சு. कोई वानप्रस्थी बना யாராவது வானப்பிரஸ்தி ஆனாங்களா? है? वाणी से परे कोई गया? வானிலிருந்து அப்பாற்பட்ட ஸ்டேஜுக்கு யாராவது போனீங்களா? फिर अवस्था है कहाँ? அப்போ ஸ்டேஜ்ன்றது எங்கிருந்து இருக்கு? कहते हैं ब्रह्मा की वानप्रस्थी अवस्था हुई சொல்றாங்க பிரம்மாவினோட வானப்பிரஸ்தி ஸ்டேஜ் ஆச்சு. तो शिव ने उसमें प्रवेश किया। அப்போ சிவன் அவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணாங்க. प्रजापिता की वानप्रस्थी अवस्था हुई பிரஜாபிதாவினோட வானப்பிரஸ்தி ஸ்டேஜ் ஆச்சு. तो அப்போ शिव ने उसमें प्रवेश किया। அப்போ சிவன் அவங்களுக்குள்ள बच्चों से- பிரவேசம் பண்ணாங்க. कहते हैं सबकी वानप्रस्थ अवस्था है। இப்ப என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்குமே வானப்பிரஸ்தி ஸ்டேஜ் தான். तो सबकी वानप्रस्थ अवस्था है அப்போ எல்லாரோட வானப்பிரஸ்தி ஸ்டேஜ் இருக்குதா? तो फिर स्टेज कैसी होनी चाहिए? ஸ்டேஜ் இருக்குதுன்னா அப்போ எப்படிப்பட்ட ஸ்டேஜ்ன்றது இருக்கணும்? वाणी से परे की निराकारी स्टेज भी तो होनी चाहिए। வானிலிருந்து அப்பாற்பட்ட நிராகாரி ஸ்டேஜ் கூட இருக்கணும் இல்லையா? फिर है பிறகு இருக்குதா? वाणी से परे की निराकारी स्टेज
வானிலிருந்து அப்பாற்பட்ட நிராகாரி ஸ்டேஜ்ன்றது नहीं है। இல்ல. क्यों नहीं है? ஏ இல்ல? क्योंकि हम बाप के धाम के वासी ஏன்னா நாம அப்பாவினோட தாமத்துக்கு வாசிகள், अभी तक भी नहीं बने। தாமத்துல வசிக்க கூடியவங்களாக இப்பவும் ஆகலன்னு சொல்றாங்க. क्या என்ன? घड़ी घड़ी कहाँ चले जाते हैं? ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் நம்ம எங்க போயிடுறோம்? हैं? देवान के राज्य में चले जाते हैं, தேகாபிமானத்தினோட ராஜ்யத்துக்கு போயிடுறோம். माने रावण राज्य में चले जाते हैं। அப்படின்னா ராவண ராஜ்யத்துக்கு போயிடுறோம். तो जो रावण का राज्य है वो देह अभिमानियों का राज्य है। देवानी பாபா சொல்றாங்க ராவணன ராஜ்யம்னா தேகாபிமானிகளினோட ராஜ்யமா இருக்குது. की दुनिया में जब हम रहते हैं तो संग का रंग தேகாபிமானிகளினோட உலகத்துல இருக்கிறோம்னா சாங்கத்தினோட சாயம் என்றது देवान का लगता है। तो தேகாபிமானத்துது ஏற்படுது. वो तो प्रैक्टिस करते हैं तो प्रैक्टिस सब सफा चट हो जाती है। இப்போ பிராக்டிஸ் செஞ்சாலும் அந்த பிராக்டிஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது. अभी இப்போ ये भक्ति मार्ग मुर्दाबाद होना है। இந்த பக்தி மார்க்கம் முர்தாபாத் ஆக வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒளிக ஆக போகுது. जो भक्ति रावण से आती है, जिस भक्ति को करते करते देवान இந்த பக்தி ராவண்ல இருந்து என்ன வருதோ இந்த பக்திய பண்ணி பண்ணி தேகாபிமானம் बढ़ता गया, அதிகரிச்சுட்டே போச்சு. ये भक्ति मार्ग இப்போ இந்த பக்தி மார்க்கம் मुर्दाबाद होने वाला है ஒளிக ஆக போகுது. और ज्ञान मार्ग जिंदाबाद होता है। பிறகு ஞான மார்க்கம் என்ன இருக்குதோ அது ஜிந்தாபாத் ஆகும். அப்படின்னா அதுக்கு வெற்றி கிடைக்கும். होता है कितने सालों में करते करते ज्ञान ஆகோ ஆகோன்னு சொல்லி எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. जिंदाबाद होता है। ஞான மார்க்கம் ஓட வெற்றி என்றது ஆகிறதே இல்ல. अभी भी रावण और बढ़ता जा रहा है, छोटा होता जा रहा है। இப்பவும் ராவணன் பெருசாயிட்டே போயிட்டு இருக்கானா இல்லன்னா சின்னதாயிட்டே போயிட்டு இருக்கானா? और ज्यादा बढ़ता जा रहा है। இன்னும் பெருசாயிட்டே போயிட்டு இருக்கான். शिव बाबा ईश्वर की स्थापन करने वाले हैं। சிவ பாபா தான் ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனை பண்ணக்கூடியவரா இருக்காங்க. माना? அப்படின்னா और जो भी आत्माएं हैं, बड़े बड़े देवताएं हैं, अष्ट देव हैं, இப்போ மத்த தேவதைகள் பெரியவங்க அஷ்ட தேவதைகள் எல்லாருமே नारायण बनने वाली आत्माएं हैं, நாராயண ஆகக்கூடிய ஆத்மா सीता बनने वाली आत्माएं हैं, ராம சீதா ஆகக்கூடிய ஆத்மா वो स्वर्ग की स्थापना नहीं करती। அவங்க ஸ்வர்கத்தை ஸ்தாபனை செய்யறது இல்ல. शिव बाबा அவங்க செய்யறது இல்லையா? ईश्वर की स्थापना करने वाला है। சிவ பாபா தான் ஸ்வர்கத்தை ஸ்தாபனை பண்ணக்கூடியவரா? क्यों? ஏன்? और सब माया के परछाई में आ जाते हैं। பாபா சொல்றாங்க மத்தவங்க எல்லாருமே மாயாவினோட பிரபாவத்துக்கு வந்துடுறாங்க. सब संग के रंग में आ जाते हैं। எல்லாருமே சாங்கத்தினோட சாயத்துக்கு வந்துடுறாங்க. एक है जिसको संग का रंग ஒருத்தர் இப்படி இருக்காங்க யாருக்கு சாங்கத்தினோட சாயம் என்றது नहीं लगता, उसका नाम ஏற்படுறது இல்ல. क्या दिया? அவங்களுக்கு என்ன பேரை கொடுத்தாங்க? शिव बाबा। சிவ பாபா. वो आकर के संगम पर ही राजयोग सिखाते हैं। அவங்க வந்து சங்கமத்துல தான் ராஜயோகத்தை கத்து கொடுக்கறாங்க. और कोई युग नहीं है जहाँ आकर के राजयोग सिखाते हो। வேற எந்த யுகமும் அப்படி இல்ல. வந்து ராஜயோகத்தை கத்து கொடுக்கற போல வேற எந்த யுகமும் இல்ல. तो बच्चों की ये फुरना लगा हुआ है। அப்போ குழந்தைகளுக்கு இந்த கவலை என்றது ஏற்பட்டுட்டு இருக்குது கவலை குழந்தைகளுக்கு. என்ன फुरना क्या लगा हुआ है? என்ன கவலை இருக்குது? लगन क्या लगी हुई है? என்ன ஈடுபாடு இருக்குது? कि अभी संगम युग चल रहा है, இப்போ சங்கம் யுகம் போயிட்டு இருக்குது. फिर और कोई जन्म ऐसा होने वाला नहीं है जहाँ संगम हो। வேற எந்த யுகமும் இப்படி இருக்க போகிறது இல்ல. எங்க சங்கம் யுகம் இருக்கிற மாதிரி இல்ல. ये फुरना लगा रहे कि अभी हम இந்த ஒரு கவலை ஏற்பட்டுட்டு இருக்கணும் இந்த கவலை.
पुरुषोत्तम संगम युग पर हैं। நாம புருஷோத்தம் சங்கம் யுகத்துல இருக்கிறோம். अभी जितना हम कमाई कर लेंगे उतनी कमाई और किसी युग में नहीं कर सकेंगे। பாபா சொல்றாங்க, இங்க நாங்க எந்த அளவுக்கு சம்பாத்தியத்தை செஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வேற எப்பவுமே நம்ம சம்பாத்தியத்தை பண்ணிக்க முடியாது. तुम ब्राह्मण कहते हो हम अपनी दैवी राजधानी अभी स्थापन कर रहे हैं। பிராமணர்களா இருக்கிற நீங்க இப்போ சொல்றீங்க நாம நம்மளோட தெய்வீகமான ராஜதானிய ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். और कोई युग नहीं होगा வேற எந்த யுகமும் இருக்காது जहाँ எங்க दैवी राजधानी स्थापन कर सके। தெய்வீகமான ராஜதானிய ஸ்தாபனை பண்ற போல இருக்காதுன்னு சொல்றாங்க. और युग जो होंगे மத்த யுகங்கள் என்ன இருக்குமோ उनमें हमें पढ़ाने वाला शिव बाबा होगा ही नहीं। அங்க நமக்கு படிக்க வைக்கக்கூடிய சிவ பாபா இருக்கவே இருக்க மாட்டாங்க. सतयुग में भी नहीं, त्रेता में भी नहीं, द्वापर में भी नहीं। சத்யுகத்திலயும் இல்ல, திரேதாலும் இருக்க மாட்டாங்க, துவாபர் யுகத்திலயும் இருக்க மாட்டாங்க, कलयुग में भी नहीं, கலியுகத்திலயும் இருக்க மாட்டாங்க. सिर्फ संगम युग है வெறும் சங்கம் யுகம்தான். और सिर्फ एक ही जन्म है பிறகு வெறும் ஒரே ஒரு ஜன்மம் தான். जिसमें आकर के हम क्या बनते हैं? இதுல நாம என்ன ஆகுறோம்? मनुष्य से மனிதர்கள் இருந்து देवता बनते हैं। தேவதைகளாக ஆகுறோம். ये है प्रातः क्लास। இது மார்னிங் கிளாஸ் இருக்குது. 6 मार्च 1967। 6th மார்ச். मीठे मीठे रूहानी बच्चों प्रति रूहानी बाप फिर से समझाए रहे। 6 மார்ச் 67 முரளி இது. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு அப்பா மறுபடியும் புரிய வச்சிட்டு இருக்காங்க. फिर से समझा रहे हैं। மறுபடியும் புரிய வச்சிட்டு இருக்காங்கன்னா पहले कब समझाया था? ஃபர்ஸ்ட் எப்போ புரிய வச்சிருந்தாங்க? आज में भी पीयू की वाणी चली थी। ஆரம்பத்துல கூடயும் பியூ என்னோட வாணி போயிட்டு இருந்தது, போச்சு. और अभी பிறகு இப்போ फिर से समझाए रहे। மறுபடியும் புரிய வச்சிட்டு இருக்காங்க. के प्रति समझाए रहे। யாருக்காக புரிய வச்சிட்டு இருக்காங்க? जो कड़ुए हैं, யாரு கசப்பானவங்க இருக்காங்க? ये अभिमान आ जाता है जिनको घड़ी घड़ी யாருக்கு ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் தேகாபிமானம் வந்துடுது, नहीं समझाए रहे हैं। அவங்களுக்கு புரிய வைக்கிறது இல்ல. जो मीठे मीठे रूहानियत वाले बच्चे हैं उनको समझ। அவங்களுக்கு புரிய வைக்கல. யாரு இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. रोज रोज समझाने देते हैं। தினமும் புரிய வச்சிட்டு இருக்காங்க. क्यों? ஏன்? मीठे मीठे रूहानी बच्चे हैं तो उन्हें याद रहना चाहिए। இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். एक बार समझाया हुआ याद होना चाहिए ना। फिर ஒரு தடவை என்ன புரிய வச்சிருக்காங்களோ அது நினைவு இருக்கணும் இல்லையா? அப்போ फिर भूल क्यों जाते हैं? பிறகு ஏன் மறந்துடுறாங்க? माया बुलाए। மாயா மறக்க வச்சிடுது. बच्चे तो समझते हैं कि बरोबर हम गीता का ज्ञान ही पढ़ रहे हैं। குழந்தைகள் துல்லியமாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம கீதா ஞானத்தை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். कल पहले माफी கல்பத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். परंतु कृष्ण हमको पढ़ाने वाला नहीं है। ஆனா கிருஷ்ணர் நமக்கு படிக்க வைக்க கூடியவங்க கிடையாது. फिर कौन है? அப்போ யாரு? शिव बाबा पढ़ाने वाला। शिव பாபா படிக்க வைக்க கூடியவங்க. शिव बाबा पढ़ाने वाला है। शिव பாபா படிக்க வைக்க கூடியவங்களா? 67ல शिव बाबा पढ़ाने वाला है। शिव பாபா படிக்க வைக்க கூடியவங்களா? उसको शिव बाबा कहेंगे। அவங்களுக்கு शिव பாபான்னு சொல்ல முடியுமா? बाबा तो कहेंगे क्योंकि बूढ़े பாபா என்னமோ சொல்வாங்க. को बाबा कहा जाता है। ब्रह्मा बाबा कैसे थे? ஏன்னா யாரு வயசானவங்களோ அவங்களுக்கு பாபான்னு சொல்வாங்க. பிரம்மாக்கு பாபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
ब्रह्मा बाबा कहेंगे, लेकिन शिव बाबा नहीं कहेंगे। பிரம்ம பாபான்னு சொல்வாங்க, சிவ பாபான்னு சொல்ல முடியறதில்ல. कृष्ण तो नहीं पढ़ाता है, கிருஷ்ணர் படிக்க வைக்கிறதில்ல. परम पिता परमात्मा हमको पढ़ाते हैं। कौन कौन பரம்பிதா பரமாத்மா நமக்கு படிக்க வைக்கிறாங்க. पढ़ाते हैं? யார் யாரு படிக்க வைக்கிறாங்க? जो बापों का बाप है யாரு அப்பாக்களுக்கு அப்பா இருக்காங்க, वो पढ़ाते हैं। அவங்க படிக்க வைக்கிறாங்க. साथ साथ में அவங்க கூட परमात्मा பரமாத்மா, जो सुप्रीम पाठधारी है, யாரு சுப்ரீம் பாட்தாரியா இருக்காங்க, वो पढ़ाते हैं। அவங்க படிக்க வைக்கிறாங்க. परमात्मा के लिए है तो सबको याद है। பரமாத்மா பத்தி என்னமோ எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குது. कि वो निराकार लिंग है। அவங்க நிராகார் லிங்கமா இருக்காங்க. क्या என்ன लिंग किसकी यादगार है? லிங்கம் யாரோட நினைவார்த்தமா இருக்குது? परम पिता की यादगार है या परमात्मा की यादगार है? பரம் பிதாவினோட நினைவார்த்தமா இல்லனா பரமாத்மாவினோட நினைவார்த்தமா? जिसमें प्रवेश करता है ज्योति बिंदु, யாருக்குள்ள ஜோதி பிந்து பிரவேசம் பண்றாங்களோ उसकी यादगार में शिवलिंग बनाई है। அவங்களோட நினைவார்த்தத்துக்காக சிவலிங்கத்தை உருவாக்கிட்டாங்க. लिंग है லிங்கம் இருக்குது, साकार की यादगार, லிங்கம் சாக்காரனோட நினைவார்த்தமா இருக்குது. और उसमें जो बिंदु रखते हैं பிறகு அவங்களுக்குள்ள பிந்துவை என்ன வச்சிருக்காங்களோ वो है निराकार की यादगार। அது நிராகாரனோட நினைவார்த்தமா இருக்குது. अभी हमको बाप फिर से राजयोग सिखाए रहे हैं। இப்போ நமக்கு அப்பா மறுபடியும் ராஜயோகத்தை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. उन्होंने तो झूठी पुस्तक बना करके नाम रख दिया श्रीमद् भागवत गीता। அவங்க பொய்யான புக்ஸ ரெடி பண்ணி பேரை வச்சிட்டாங்க ஸ்ரீமத் பகவத் கீதா. किन्होंने? யாரு? शास्त्रकारों ने। कौन से शास्त्रकारों ने? சாஸ்திரக்காரங்கன்னு சொல்றாங்க. பாபா கேட்டுட்டு இருக்காங்க, எந்த சாஸ்திரக்காரர்கள்? वेदव्यास ने। வேதவியாஸ். मुरली में तो बोला है शुरुआत में, तो फिर भी शास्त्र सच्चे थे। முரளில சொல்லிருக்காங்க, ஆரம்பத்துல அப்படி பார்த்தா சாஸ்திரங்கள் உண்மையானதா தான் இருந்தது. भक्ति भी पहले सतो प्रधान होती है, பக்தி கூடயும் முன்னாடி சத்தோ பிரதானமாக இருக்கும். बाद में भक्ति भी பிறகு பக்தி கூடயும் सतो प्रधान से सतो सामान्य रजो और तमो बन जाती है। சத்தோ பிரதானத்திலிருந்து சத்தோ சாமானிய ரஜோ ஆயிடுது. तो बाद में गीता झूठी हुई, பிறகு கீதா பொய் ஆயிடுச்சு. पहले गीता सच्ची थी। ஃபர்ஸ்ட் கீதா உண்மையானதான ஆக இருந்தது. तो उन्होंने झूठी पुस्तक बना करके नाम रख दिया श्रीमद् भगवत गीता। அவங்க பொய்யான புக்க ரெடி பண்ணி பேரை வச்சிட்டாங்க ஸ்ரீமத் பகவத் கீதா. माने तुमने नाम नहीं रख दिया है, அப்படி என்ன நீங்க பேரை வைக்கல, झूठी पुस्तक तुमने नहीं बनाई है। பொய்யான புக்க நீங்க ரெடி பண்ணல. किसने बनाई? யாரு ரெடி பண்ணிருக்காங்க? उन्होंने। उन्होंने माने किन्होंने? அவங்க என்ன யாரு? हाँ सर, तो उन्होंने पिता श्री शिव बाबा याद है बना दिया। அவங்க பிதா ஸ்ரீ சிவ பாபா யாதஹன்னு சொல்லி எழுதிட்டாங்க. उन्होंने झूठी पुस्तक बनाई थी। அவங்க பொய்யான புக்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. अभी शूटिंग करते हैं, இப்போ ஷூட்டிங்க பண்ணிக்கிறாங்க. फिर वहाँ பிறகு அங்க ड्रामा में ப்ராட் டிராமால ड्रामा करते हैं। ப்ராட் டிராமாவை செய்யறாங்க. अभी तुम बच्चे सिद्ध करके बताते हो। இப்போ குழந்தைகளான நீங்க இது நிரூபிச்சு காமிக்கிறீங்க. ये है सच्ची गीता पाठशाला। இதா இருக்குது உண்மையான கீதா பாட்சாலா. कैसे सिद्ध करते हो? எப்படி நிரூபிச்சு காமிக்கிறீங்க? सच्ची गीता पाठशाला तुम कैसे सिद्ध करते हो? दुनिया वाले பாபா சொல்றாங்க உண்மையான கீதா பாட்சாலான்னு சொல்லி நீங்க எப்படி நிரூபிச்சு காமிக்கிறீங்க? हमारी गीता पाठशाला की झूठी है। உலகத்தினார் சொல்வாங்க என்ன நம்மளோட கீதா பாட்சாலா என்ன பொய்யானதா? नहीं, ये नहीं कहेंगे। यहाँ गीता पढ़ाई जाती है, चलो संस्कृत की गीता पढ़ाई जाती है, उसे डागली नहीं कहेंगे।
இப்போ அத டாக்லின்னு சொல்ல முடியாது. இப்போ எங்க சான்ஸ்கிருத்தினோட கீதாவை வைக்கப்படுகிறதோ அங்க டாக்லின்னு சொல்ல முடியாது. நாயினோட படிப்புன்னு சொல்ல முடியாது. लेकिन ஆனா वो झूठी कैसे? அது பொய்யானது எப்படி ஆச்சு? क्योंकि गीता का भगवान का पता ही नहीं कि पढ़ाने वाला कौन है। ஏன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது கீதாவினோட பகவான் யாரா இருக்காங்க. पढ़ाने वाला है या साकार पढ़ाने वाला है? நிராகார் படிக்க வைக்க கூடியவரா இல்லனா சாக்கார் படிக்க வைக்க கூடியவரா? और यहाँ तो हम जानते हैं कि हमको இங்க நமக்கு தெரிஞ்சிருக்குது पढ़ाने वाला निराकारी निर्विकारी निरहंकारी है। நிராகாரி நிர்விகாரி நிர்ஹங்காரியா இருக்காங்க. बाकी सब झूठी गीता है। மற்றபடி எல்லாருமே பொய்யான கீதா இருக்காங்க. மற்றபடி எல்லாம் பொய்யான கீதா தான். उसमें झूठपना भी समझाना पड़े। அதுல அந்த பொய்யான தன்மை கூடயும் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கும். क्या என்ன? गीता में जो संस्कृत गीता है उसमें क्या क्या झूठ है இப்போ சான்ஸ்கிருத்தினோட கீதால ஏதெல்லாம் பொய்யாக இருக்குது वो भी बताना पड़े। बहुत से அது கூடயும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். लोग ऐसे आए हैं जिससे साबित होता है कि ये निराकारी रचना है। நிறைய சான்ஸ்கிருத்தினோட கீதா இப்படி வந்திருக்குது. அதுல சொல்லப்பட்டிருக்குது என்னன்னா இது நிராகாரவாதி ரச்சனா இருக்குது, படைப்பா இருக்குது. तो वो श्लोक सामने रखना चाहिए लोगों को। அப்போ அந்த ஸ்லோகங்களை முன்னாடி வைக்கணும் ஜனங்களுக்கு முன்னாடி. इसमें ये झूठ है। பாருங்க இதுல பொய் இருக்குது. उस गीता में ही बताया हुआ है அந்த கீதையிலேயே சொல்லிருக்காங்க कि मैं निराकारी लोक का रहने वाला हूँ। நான் நிராகாரி லோகத்துல வசிக்க கூடியவனா இருக்கிறேன். यहाँ आत्मा जाकर के वापस नहीं आती। எங்க ஆத்மாக்கள் போய் திரும்பி இங்க வர்றதில்ல. गीता में ही लिखा हुआ है। கீதையிலேயே எழுதிருக்காங்க. कह देते हैं सर्वव्यापी। பிறகு சொல்லிடுறாங்க சர்வவியாபி. एक विभू शब्द लगा दिया है, ஒரு விபு என்ற ஒரு வார்த்தையை போட்டுட்டாங்க. उसका अर्थ उन्होंने बना दिया सर्वव्यापी। அதோட அர்த்தம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சர்வவியாபி. तो देखो झूठी गीता पढ़ते पढ़ते भारत दुर्गति को पहुंच गया है। அதனால பாருங்க பொய்யான கீதாவை சொல்லி சொல்லி படிச்சு படிச்சு பாரத் என்ன ஆயிடுச்சுன்னா துர்கதிக்கு போயிடுச்சு. तो अभी डायरेक्ट ही गीता के भगवान से सुन रहे हैं। இப்ப நீங்க டைரக்டா கீதாவினோட பகவான் மூலமா கேட்டுட்டு இருக்கீங்க. भले गीता आगे भी सुनाते थे பல கீதா முன்னாடி கூடயும் சொல்லிட்டு இருந்தாங்க. परंतु आगे के सुनने में और अभी के सुनने में क्या अंतर है? ஆனா முன்னாடி சொல்றது பிறகு இப்போ சொல்றல என்ன வித்தியாசம் இருக்கு? अच्छा हमारी गीता कौन सी है? சரி நம்மளோட கீதா ஏதா இருக்கு? हमारी गीता है मुरली। நம்மளோட கீதா இருக்குது முரளி. पहले हम सुनते थे ஃபர்ஸ்ட் நாம கேட்டுட்டு இருந்தோம். और अब भी பிறகு இப்போவும் सुनते हैं। क्या अंतर है? இப்போவும் கேக்குறோம். என்ன வித்தியாசம் இருக்கு? नहीं संस्कृति वो तो भक्ति मार्ग की बात होगी। यहाँ शूटिंग पीरियड में இப்போ நேர்முகத்துல கேக்குறதுன்னா அது நம்ம பக்தி மார்க்கம். பாபா சொல்றாங்க இப்போ என்ன ஷூட்டிங்? वहाँ सब लोग सुनने वालों ने नहीं सुना क्या? அங்க நேர்முகத்துல கேட்க கூடியவங்க என்ன கேட்கலையா? है? हाँ वहाँ जिसके द्वारा सुनाते थे அவங்க அங்க யாரு மூலமா சொல்லிட்டு இருந்தாங்களோ वो कृष्ण की सोल, அது கிருஷ்ணனோட ஆத்மா, कृष्ण का व्यक्तित्व। கிருஷ்ணனோட பர்சனாலிட்டி. लेकिन ஆனா बाप कृष्ण के द्वारा गीता அப்பா கிருஷ்ணர் மூலமா கீதா नहीं सुनाते। जो गीता சொல்லுறது இல்ல. ज्ञान अमृत हमारे सामने अमृत बन करके आता है, கீதா ஞானாமிருத்தம் என்ன அமிர்தமாக நமக்கு முன்னாடி வருது. वो कृष्ण के द्वारा उनके अंतिम चोले के द्वारा नहीं सुनाते हैं। அது கிருஷ்ணரோட மூலமா கிருஷ்ணனோட अंतिम शरीரம் மூலமா சொல்லுறது இல்ல. तुम अभी डायरेक्ट गीता के भगवान से सुन रहे हो। இப்ப நீங்க டைரக்ட் கீதாவினோட பகவான் மூலமா கேட்டுட்டு இருக்கீங்க. बल गीता आगे सुनाते थे परंतु பலே முன்னாடி கீதா சொல்லிட்டு இருந்தாங்க. समझते कृष्ण भगवान हुआ। ஆனா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கிருஷ்ண பகவான் உவாச், கிருஷ்ணர் சொல்லிட்டு இருக்காங்க பகவான் ரூபத்துல.
संगम की ब्राह्मणों की भी गीता किसके द्वारा हुआ है? இப்போ பிராமணர்களோட கீதை என்ன இருக்குதோ அது கூடயும் யார் மூலமா சொல்றது? कौन बोलता था? யாரு சொல்லிட்டு இருந்தாங்க? हैं? उपवास कौन करता था? யாரு பேசிட்டு இருந்தாங்க? हाँ, जिसको कृष्ण भगवान बना दिया है யார கிருஷ்ண பகவான் ஆக்கிட்டாங்க वही तो उपवास करता था। அவங்க தானே பேசிட்டு இருந்தாங்க. वो तो रंग बात है। அது நம்ம ராங் விஷயம் ஆயிடுச்சு. वो कृष्ण बच्चा गीता उपवास कर नहीं सकता। அந்த கிருஷ்ண குழந்தை கீதாவை பேச முடியாது, சொல்ல முடியாது. कृष्ण का नाम तो गीता में डालने से फिर और ही उस गीता को पढ़ते पढ़ते भारत இப்போ கிருஷ்ணனோட பேரு கீதைல போட்டுட்டாங்க இல்லையா, அத படிச்சு படிச்சு இன்னும் ने दुर्गति को पाया है। பாரதவாசிகள் துர்கதிய அடைஞ்சிட்டாங்க. अर्थात झूठी गीता सुन सुन करके दुर्गति पाएगी। அப்படி என்ன பொய்யான கீதாவை கேட்டு கேட்டு துர்கதிய அடைஞ்சிட்டாங்க. सच्ची गीता से अभी तुम सदगति को पाए रहे हो। உண்மையான கீதா மூலமா இப்போ நீங்க சத்கதிய அடைஞ்சிட்டு இருக்கீங்க. अभी तुम सच्ची गीता भी இப்போ நீங்க சத்தியமான உண்மையான கீதைய छपवाते हो क्या? तुम सच्ची गीता भी छपवाते हो। இப்போ நீங்க உண்மையான கீதைய கூடயும் பிரிண்ட் பண்ண வைக்கிறீங்க. और वो झूठी गीता भी छपी हुई है। பிறகு அந்த பொய்யான கீதா கூடயும் பிரிண்ட் ஆகி இருக்குது. वो सिंधी में भी लिखी हुई है। அது சிந்தில கூடயும் எழுதப்பட்டிருக்குது. क्या? என்ன? जो सच्ची गीता है पहले 500 कापियां निकाली गई थी। அந்த உண்மையான கீதா இருந்தது இல்லையா, ஃபர்ஸ்ட் அது 500 காப்பீஸ் அத ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்க, ரெடி பண்ணிருந்தாங்க. उसमें सच्चाई नहीं है। 500 காப்பீஸ் ரெடி பண்ணிருந்தாங்க. அதுல உண்மையான விஷயம் இல்ல, உண்மை இல்ல அதுல. और तुम्हारी सच्ची गीता में பிறகு உங்களோட உண்மையான கீதைல सच्चाई है। உண்மையான விஷயங்கள் இருக்குது. परंतु जो सिंधी में भी छपाई गई थी वो भी उतनी क्लियर नहीं है। ஆனா சிந்தில கூட என்ன பிரிண்ட் பண்ண வச்சிருந்தாங்களோ அது அந்த அளவுக்கு கிளியர் இல்ல. जितनी हमारी गीता क्लियर। நம்மளோட கீதா எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதோ அந்த அளவுக்கு அது கிளியர் இல்ல. माने सिंधी में जो भी छपाया गया था, ये जो मुरलियां छपती है அப்படின்னா சிந்தில கூட என்ன பிரிண்ட் ஆகுதோ, பிரிண்ட் ஆச்சோ, இந்த முரளி என்ன ப்ரிப்பேர் ஆகுதோ तो बहुत डिटेल में, அப்படின்னா பிரிண்ட் ஆகுது இல்லையா, அது எப்படின்னா அது ரொம்ப டீடைலாக இருக்கு. और बार बार उसमें रिवीजन आता है। அடிக்கடி என்ன ஆகுதுன்னா அதோட ரிவிஷன் வருது. एक एक बात बार बार रिपीट की गई। ஒவ்வொரு விஷயத்தை அடிக்கடி ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்குது. लेकिन वो जो गीता छपाई गई थी सिंधी में, பாபா சொல்றாங்க அந்த கீதா என்ன பிரிண்ட் பண்ணப்பட்டதோ சிந்தில, उसका हिंदी अनुवाद भी छपा है, तो उसमें बार बार रिवीजन एक बात का नहीं है। तो அதுல என்ன ரிவைஸ் பண்ணப்பட்டதோ, அதுல ஹிந்தில என்ன பிரிண்ட் பண்ணப்பட்டதோ அதுல அடிக்கடி ரிவிஷன் என்றது இல்ல. सिंधी में भी लिखी हुई, परंतु उसमें इतनी क्लियर नहीं है। ஹிந்தில கூட எழுதிருக்காங்க, ஆனா அதுல அந்த அளவுக்கு கிளியராக இல்ல. जितनी क्लियर अभी तुम सुनते हो। எந்த அளவுக்கு கிளியராக இப்ப நீங்க என்ன கேக்குறீங்களோ माना அப்படின்னா वो जो झूठी गीता है, அந்த பொய்யான கீதா என்ன இருக்கு, हर बात का हिज्जे हिज्जे करके அதுல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு கூடயும் எப்படின்னா விளக்கத்தை கொடுக்கறது, பிரிச்சு பிரிச்சு சொல்லி नहीं होती है। பிரிச்சு ஒண்ணு அங்க அதுல சொல்லல. तुम जो गीता सुनते हो उसमें एक एक बात की गहराई, ஆனா நீங்க என்ன கீதைய கேக்குறீங்களோ அதுல ஒவ்வொரு விஷயத்துக்கான ஆழமான ரகசியம் तुमको समझ में आ जाती है। உங்களுக்கு புரியுதுன்னு சொல்றாங்க. तुम्हारी गीता क्लियर है, உங்களோட கீதா கிளியராக இருக்குது. इतनी क्लियर है जो कि कोई भी मनुष्य समझे। எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதுன்னா எந்த மனிதர்கள் வேணும்னாலும் அத புரிஞ்சுக்கலாம். और वो गीता பிறகு அந்த கீதா न होने के कारण सब कोई கிளியராக இருக்காம காரணத்தினால எல்லாருமே
समझ नहीं सकते। புரிஞ்சுக்க முடியறதில்ல. भारतवासियों का सारा मदार गीता पर। பாரதவாசிகளினோட எல்லா ஆதாரம் கீதா மேல இருக்குது. इस गीता में भी लगा हुआ है कि रुद्र ज्ञानी की रचा। இந்த கீதையில கூடயும் எழுதிருக்காங்க ருத்ர ஞான யக்ஞத்தை உருவாக்குனாங்க. ये यज्ञ भी है तो गीता पाठशाला भी है। இது யக்ஞமும் ஆயிருக்குது, பிறகு கீதா பாठशालाமும் ஆயிருக்குது. क्या रचा? என்ன உருவாக்குனாங்க? रुद्र ज्ञानी। ருத்ர ஞான யக்ஞத்தை உருவாக்குனாங்க. शिव ज्ञानी यज्ञ क्यों नहीं? சிவ ஞான யக்ஞமே இல்ல. उसका नाम शिव ज्ञान यज्ञ क्यों नहीं दिया? இதோட பேரு சிவஞான யக்ஞம்னு ஏன் சொல்லல? क्योंकि शिव तो बिंदी का नाम है। என்ன சிவன் பிந்திக்கு பேரு. बिंदी बिंदी गीता नहीं सुनाई सकती। பிந்தி கீதாவை சொல்ல முடியறதில்ல. वो बिंदी जिसके द्वारा गीता सुनाती है, அந்த பிந்தி யார் மூலமா கீதைய சொல்றாங்க? उसने आदि में भी रौद्र रूप धारण किया था। அவங்க ஆரம்பத்துல கூடயும் ரௌத்ரமான அப்படின்னா பயங்கரமான ரூபத்தை தாரணம் செஞ்சிருந்தாங்க. और अंत में भी பிறகு கடைசியிலயும் रौद्र रूप धारण करता है। பயங்கரமான ரூபத்தை தாரணம் செய்யறாங்க. कितने साल हो गए सुनाते सुनाते? எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு சொல்லி சொல்லி? 70 साल हो गए। 70 வருஷங்கள் ஆயிடுச்சு. एक कान से सुनते हैं, दूसरे कान से ஒரு காதால கேக்குறாங்க, இன்னொரு காதால निकाल लेते हैं। விட்டுடுறாங்க. तो नहीं सुनते हैं और वो सुनाते ही रहते। இப்போ கேக்குறது இல்ல, இவங்க கேக்குறதே இல்ல, அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. आखिर में क्या होता है? பிறகு கடைசியில என்ன ஆகுது? फिर विकराल रूप धारण कर लेते हैं। பிறகு பயங்கரமான ரூபத்தை தாரணம் பண்ணிக்கிறாங்க. तो जब विकराल रूप धारण करते हैं, எப்போ பயங்கரமான ரூபத்தை தாரணம் செய்யறாங்களோ, तो जो बाप के बच्चे हैं, அப்ப அப்பாவோட குழந்தைகள் யார் இருக்காங்க? बाप से डरने वाले हैं, யாரு அப்பா இடம் இருந்து அப்பாவை பார்த்தா பயப்படக்கூடியவங்க, वो अलर्ट हो जाते அவங்க அலர்ட் ஆயிடுறாங்க. हैं। और जो देह अभिमानी है वो பிறகு யாரு தேகாபிமானியா இருக்காங்களோ वो नहीं होते। அவங்க அலர்ட் ஆகுறது இல்ல. इसका रुद्र ज्ञानी की नाम दिया हुआ है। இதுக்கு ருத்ரஞான யக்ஞம் என்ற பேரு கொடுத்திருக்காங்க. तो ये यज्ञ भी है और गीता पाठशाला भी है। அப்போ இது யக்ஞமும் ஆயிருக்குது, கீதா பாठशालाவும் ஆயிருக்குது. ऐसे तो यज्ञ में पाठशाला नहीं होती है। அப்படி பார்த்தா யக்ஞத்துல பாठशाला என்றது இருக்கிறது இல்ல. जहाँ जहाँ यज्ञ रचते हैं, எங்கெல்லாம் யக்ஞத்தை உருவாக்குறாங்க वहाँ कोई पाठशाला थोड़े बोलते हैं। அங்க பாठशालाல சொல்றாங்களா என்ன? और यहाँ ஆனா यहाँ ये ज्ञान यज्ञ भी है, இங்க இது ஞான யக்ஞமும் ஆயிருக்குது, और इसमें पाठशाला भी। பிறகு இதுல பாठशाला கூடயும் இருக்குது. कब कब यज्ञ रचते हैं तो उसमें बहुत शास्त्र रखते हैं। இப்போ சில டைம் யக்ஞத்துல யக்ஞம் எப்போ உருவாக்குறாங்களோ அப்போ நிறைய சாஸ்திரங்களை வைக்கிறாங்க. बड़ा रुद्र यज्ञ रचते हैं, பெரிய ருத்ர யக்ஞம் எப்போ உருவாக்குறாங்களோ उसको हवन भी कहते हैं। அதுக்கு ஹவனன் கூடயும் சொல்றாங்க. क्या करते हैं? என்ன செய்யறாங்க? सामग्री ढेर सारी स्वाहा करते हैं। பொருள்களை நிறைய பொருள்களை ஸ்வாஹா பண்ணுவாங்க. यहाँ भी क्या करना है? இங்க கூட என்ன செய்யணும்? यहाँ भी देह और देह सहित जो भी इस दुनिया की सामग्री है, இங்க கூடயும் தேகம் மற்றும் தேகத்துக்கு ரிலேட்டடா இருக்கிற ஏதெல்லாம் பொருள்கள் இருக்குதோ वो सब அதெல்லாம் स्वाहा करना। அதெல்லாமே ஸ்வாஹா பண்ணணும், எல்லாமே அர்ப்பணம் செய்யணும். स्वाहा करना माना हवन करना। இப்போ ஸ்வாஹா பண்றதுன்னா ஹவனம் பண்றது. और फिर सभी शास्त्र बैठे झूठे सुनाते हैं। மற்றபடி எல்லாருமே உட்கார்ந்து பொய்யான சாஸ்திரத்தை சொல்றாங்க. वो रुद्र के रचते हैं, उसमें झूठे शास्त्र बैठ सुनाते हैं। அந்த ருத்ர யக்ஞத்தை உருவாக்குறாங்க, அதுல பொய்யான சாஸ்திரத்தை உட்கார்ந்து சொல்றாங்க. इन सब में मूल है गीता। இந்த எல்லா விஷயங்கள மூலமான விஷயமா இருக்குது கீதா. जो भी शास्त्र सुनाते हैं இதெல்லாம் சாஸ்திரங்களை சொல்றாங்க, उनमें मुख्य गीता को रखते हैं। அதுல முக்கியமானது எதுன்னா கீதாவை வைக்கிறாங்க. सर्वशास्त्रमयी शिरोमणि श्रीमद् भगवद गीता சர்வசாஸ்திரமயி சிரோமணி ஸ்ரீமத் பகவத் கீதா आई हुई है।
அத பத்தி மகிமை இருக்கு. तुम अर्थ भी समझते हो உங்களுக்கு அர்த்தத்தை பற்றியும் தெரியும். कि सब शास्त्रों में शिरोमणि कैसे है, எல்லா சாஸ்திரங்கள்ல எப்படி அது சிரோமணியா இருக்குது, தலை சிறந்ததா இருக்குது. गीता वास्तव में भगवान की गाई हुई है। வாஸ்தவத்துல கீதா பகவான் மூலமா பாடப்பட்டிருக்குதா இருக்கு. भगवान एक ही बार गीता गाते हैं, பகவான் ஒரே தடவை தான் கீதாவை பாடுறாங்க. बाकी जो भी शास्त्र हैं மற்றபடி ஏதெல்லாம் சாஸ்திரங்கள் இருக்கு वो कोई भगवान के नहीं है। அது பகவான் கிடையாது. यादगार में भी जो शास्त्र बनाए गए उन நினைவார்த்தத்துக்காக கூடயும் சாஸ்திரத்தை என்ன உருவாக்கி இருக்காங்க. शास्त्रों में जो शिरोमणि गाई गई है சாஸ்திரத்துல சிரோமணி என்ற மகிமை என்ன இருக்கு, उसमें ही लिखा हुआ है शिव भगवान उवाच। அதுலயே எழுதிருக்காங்க சிவ் பகவான் உவாச், அப்படின்னா பகவான் பேசுறாங்க. और किसी दूसरे ग्रंथ में भगवान उवाच नहीं लिखा हुआ है। மற்றபடி வேற எந்த கிரந்தத்துல கூடயும் பகவான் உவாச்சன்னு சொல்லி எழுதல. बाकी शास्त्र कोई भगवान के है नहीं। மற்றபடி उस சாஸ்திரங்கள் गीता பகவான் இல்ல. नाम दिया डाल दिया है किसने का, அந்த கீதால பேரு யாருது எழுதிட்டாங்கன்னா கிருஷ்ணனோட பேரை எழுதிட்டாங்க. जो गीता निराकार ने गाई, எந்த கீதா நிராகார் பாடியிருக்காங்க, निराकारी स्टेज में रह के की गाई, நிராகாரி ஸ்டேஜ்ல இருந்து என்ன பாடியிருக்காங்க, उसका नाम डाल दिया कृष्ण का नाम डाल दिया। அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா கிருஷ்ணனோட பேரை போட்டுட்டாங்க. तो उस गीता को ही फिर भक्ति मार्ग में पढ़ते पढ़ते दुर्गति को पा लिया। அந்த கீதாவை தான் படிச்சு படிச்சு பக்தி மார்க்கத்துல துர்கதியை அடைஞ்சிட்டாங்க. गीता का भगवान ही झूठा हो गया கீதாவினோட பகவானே பொய் ஆயிட்டாங்க. तो पढ़ने वाले भी பிறகு படிக்க கூடியவங்க झूठे हो गए। பொய் ஆயிட்டாங்க. फिर बाप जब सच्ची गीता आकर के सुनाते हैं பிறகு அப்பா வந்து எப்போ சச்சி கீதாவை வந்து சொல்றாங்களோ तो हम सदगति को पाते हैं। அப்ப நம்ம சத்கதிய அடையிறோம். पहले पहले सदगति को कब पाते हैं, ஃபர்ஸ்ட் சத்கதிய எப்போ அடையிறோம், सदगति की शुरुआत भी कब होती है, சத்கதியினோட ஆரம்பம் கூட எப்போ ஆகுது. पहले शरीर के आधार पर सदगति होती है क्या, ஃபர்ஸ்ட் சரீரத்தினோட ஆதாரப்படி சத்கதி ஆகுதா, पहले मन बुद्धि रूपी आत्मा की सदगति होती है। ஃபர்ஸ்ட் மனபுத்தி ரூபமான ஆத்மாவினோட சத்கதி ஆகுது. मन बुद्धि रूपी आत्मा மனபுத்தி ரூபமான ஆத்மா सदगति को पाती है, சத்கதிய அடையுது, गति को पाती है। உண்மையான கத்திய அடையுது. जो भी संकल्प आते हैं அப்படின்னு ஏதெல்லாம் சங்கல்பங்கள் வருது वो सत्य संकल्प आते हैं। அது உண்மையான சங்கல்பங்கள் தான் வரும். सत संकल्पों से हम सत्युग की नई सृष्टि அந்த உண்மையான சங்கல்பங்கள் மூலமா நாங்க சத்யுகத்தினோட புது சிருஷ்டி रचने के निमित्त बनते हैं। உருவாக்குறதுக்காக நிமித்தமாகிறோம். झूठी गीता पढ़ने से तो दुर्गति को पा लिया, பொய்யான கீதாவை படிக்கிறதுனால துர்கதிய அடைஞ்சிட்டோம். बुद्धि भी दुर्गति को पाई और शरीर भी புத்தியும் துர்கதிய அடைஞ்சது, பிறகு சரீரம் கூடயும் दुर्गति को पाई। तो अभी बाप आकर के सच्ची गीता सुनाते हैं துர்கதிய அடைஞ்சிருக்கிறோம். இப்போ அப்பா வந்து तो हम सदगति को पाते हैं। मनुष्य तो ये नहीं இப்போ அப்பா வந்து உண்மையான கீதாவை சொல்றாங்க, அப்போ நமக்கு சத்கதி கிடைக்குது. समझते, மனிதர்கள் ஒண்ணுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. क्योंकि सब मनुष्य बंदर बुद्धि है। ஏன்னா எல்லா மனிதர்கள் அந்த குரங்கு புத்தியா இருக்காங்க. मनुष्यों को ही बंदर कहा गया है। மனிதர்களுக்கு தான் குரங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ऐसे नहीं कि राम ने कोई बंदरों की सेना ली அப்படி கிடையாது ராமர் குரங்குகளோட சேனா எடுத்துக்கிட்டாங்கன்றது இல்ல. और रावण को मनुष्य मिल गए, ராவணனுக்கு மனிதர்கள் கிடைச்சிட்டாங்க என்ற விஷயம் இல்ல. नहीं। शास्त्रों में சாஸ்திரத்துல बंदर सेना दिखाई है, குரங்குகளினோட சேனை என்ன காமிச்சிருக்காங்க, वो बंदर बुद्धि मनुष्यों की बात है। அது குரங்கு புத்தி மனிதர்களினோட விஷயமா இருக்குது.
रामायण में दिखाया है बंदरों की सेना की वास्तव में ராமாயணத்துல காமிச்சிருக்காங்க கொரங்குகளினோட சேனையை எடுத்திருக்காங்க. है मनुष्यों की बात। இது மனிதர்களினோட விஷயமா இருக்குது. मनुष्यों में ही बंदरों जैसे अवगुण होते हैं। மனிதர்களுக்குள்ளதா கொரங்குகள் போல கெட்ட குணங்கள் இருக்கும்னு சொல்றாங்க. शास्त्र तो है ही भक्ति मार्ग के। சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்து தான் இருக்குது. और भक्ति मार्ग के शास्त्रों को कितने प्रेम से बैठ करके पढ़ते हैं। அந்த பக்தி மார்க்கத்தினோட சாஸ்திரங்களை எவ்வளவு அன்பா உட்கார்ந்து படிக்கிறாங்க. अभी तुम समझते हो இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. वह सब दुर्गति के लिए, அதெல்லாமே துர்கதிக்காக இருக்குது. इसलिए उनमें ध्यान नहीं जाता है। அதனாலதான் அந்த பக்கம் கவனம் என்றது போகிறது இல்ல. इनमें எதுல? उन शास्त्रों में तुम्हारी बुद्धि नहीं जाती है। அந்த சாஸ்திரங்கள்ல உங்களோட புத்தி போகிறது இல்ல. और यहाँ भी कोई ऐसे ब्राह्मण बैठे हो பிறகு இங்க கூட அப்படிப்பட்ட பிராமணர்கள் யாராவது உட்கார்ந்து இருந்தாங்கன்னா जिनकी बुद्धि पुराना शास्त्र पढ़ने में ही जाती हो, அவங்களோட புத்தி பழைய சாஸ்திரங்களை படிக்கிறதுல போகிற போல இருந்ததுன்னா, पुरानी मुरली पढ़ने में जाती हो, பழைய முரளிகள் படிக்கிறதுல போகுதுன்னா, तो उनको क्या कहेंगे? அப்போ அதுக்கு அவங்களுக்கு என்னன்னு சொல்வாங்க? उनको वास्तव में ब्राह्मण नहीं कहेंगे। அவங்களுக்கு வாஸ்தவத்துல பிராமணர்கள்னு சொல்ல முடியறது இல்ல. तुम्हारा तो ध्यान उनमें नहीं जाता। உங்களோட கவனம் அந்த பக்கம் போகிறது கிடையாது. बाप जो सर्व का सदगति जाता है, அப்பா யாரு எல்லாருக்குமே சத்கத்திய கொடுக்க கூடிய வள்ளலா இருக்காங்க, उनको ही याद करना है। அவங்களதான் நினைவு பண்ணணும். गीता भर पढ़ते आते हैं, கீதா பல்ல படிச்சுட்டே வந்திருக்காங்க. परंतु आना रचयिता और रचना को न जानने के कारण नित्य करती है। படைப்பவர் பிறகு படைப்ப தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால நேத்தி அப்படின்னா நமக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. सच्ची गीता तो सच्चा बाप ही आकर के सुनाते हैं। அப்படி சொல்லிட்டே வந்திருக்காங்க. உண்மையான கீதா உண்மையான அப்பா தான் சொல்றாங்க. ये विचार सागर मंथन करने की बातें हैं। இத பற்றி விசார சாகர மந்தன பண்ற விஷயமா இருக்குது. क्या என்ன? कि झूठी गीता பொய்யான கீதா मनुष्य सुनाते हैं, மனிதர்கள் சொல்றாங்க. और सच्ची गीता பிறகு உண்மையான கீதா सच्चा बाप आकर के सुनाते हैं। உண்மையான அப்பா வந்து சொல்றாங்க. जो सर्विस पर होंगे उनको अच्छी रीति ध्यान जाएगा। யாரு சர்வீஸுக்கு போகிறாங்களோ அவங்களோட கவனம் நல்லபடியா போகும்னு சொல்றாங்க. कि किस प्रकार मनुष्यों को अच्छी रीति समझावे, எப்படி மனிதர்களுக்கு நல்லபடியா புரிய வைக்கிறது. तीर ऐसा डालो जो मनुष्य को पूछना पड़े। அம்ப எப்படி விடணும்னா இந்த மனிதர்கள் கேக்குற போல இருக்கணும். कि अरे ये तुम क्या कहते हो? அரே இது என்ன நீங்க சொல்றீங்க? सीधा बताना है कि कृष्ण भगवान आज की गीता पढ़ते पढ़ते भारतवासियों ने दुर्गति को पाया। நேரடியா சொல்லணும். கிருஷ்ணனோட இந்த ஒரு கீதாவை படிச்சு பாரதவாசிகள் என்ன ஆயிட்டாங்கன்னா துர்கதியை அடைஞ்சிட்டாங்க. என்ன? कृष्ण उर्फ ब्रह्मा, கிருஷ்ணன் என்கிற பிரம்மா के द्वारा जो गीता उवाच की गई, அவங்க மூலமா கீதை என்ன சொன்னாங்களோ उसको पढ़ते पढ़ते जो भी ब्राह्मणों की दुनिया के मनुष्य हैं, அத படிச்சு யாரெல்லாம் பிராமணர்களினோட உலகத்துல மனிதர்கள் இருக்காங்க दुर्गति को पाएंगे। அவங்க எல்லாருமே துர்கதிய அடைஞ்சிட்டாங்க. शिव भगवान बात, शिव भगवान उवाचा இருக்கு. शिव भगवान बात की सच्ची गीता पढ़ते पढ़ते शिव भगवान उवाचिनोட கீதாவை படிச்சு अब हम सदगति को पाते। இப்ப நாம சத்கதிய அடையறோம். ऐसे सीधे सीधे बताओ, அப்படி நேரடியா சொல்லுங்க. सीधे सीधे अक्षरों, அப்படி என்ன அந்த ஷார்ப்பான விஷயங்களை நேரடியா சொல்லுங்க. ஷார்ப்பான வேர்ட்ஸ்ல எப்படின்னா நேரடியா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இந்த விசிடி நம்பர் 446 இந்த கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓம் சாந்தி.